பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா அப்படின்னு. வைப்பதாக இருந்தால் இந்த 15 ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும் வைத்திருக்க மாட்டேனா என்ற கேள்வியை அரை விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவர்களோட அவர்கள் பேசும்போது 8.5 விழுக்காடு 36,50,000 வாக்கை பெற்றிருக்கிற இந்த மகனை பிஜேபி தனியா நிக்கட்டு, நானும் தனியா நிக்கிறேன், என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க. திமுகவே நிற்கிட்டு. திமுக 75 ஆண்டு ஒரே சின்னம் உதயசூரியன், புறையோடிய கட்டமைப்பு சின்னம், அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் தான். அப்படித்தானே கொண்டு வச்சிருக்கு. தனியா நீங்கள் நிற்போம், நான் நிற்போம். ஆனால் 10 ரூபா ஓட்டு காசு கொடுக்குது. எவன் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம். இங்கே இப்போ தம்பி விஜயை நம்ம எதிர்க்கலை. எதிர்க்கிறதுங்கிறது வேற. எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக இது காங்கிரஸ் எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம். தம்பி எதிர்க்கலை, கேள்விகளை எழுப்புறோம். அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்கிறாங்க. இப்போ அவரை எதிர்த்தா இப்போ திமுக பி டீம் திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க. அது சொல்கிறவங்க கிட்ட நாம் வைக்கிற கோரிக்கை யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம சொல்றது. என்ன, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வல்லார் பெருமகனும் எங்களுக்கு பெரியார். அப்படி பல்லாயிரக்கணக்கான பெரியார். சொந்த பெரியார் 1000 இருக்கும்போது இங்கிருந்த வந்தவர் எதற்கு எனக்கு பெரியார். அது எப்படி? அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை. பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். நீங்க சொல்றீங்க 2 பேரும் திரைத்துறையிலிருந்து வந்தவன். ஆமா, நான் ரசிகர்களை சந்திக்கல, மக்களை சந்தித்தேன். என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம், தத்துவ கூட்டம், போராளிகள் கூட்டம், கொள்கையாளனின் கூட்டம். நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல, மணிகள், நெல் மணிகள். ஒன்று விதைத்தால் 1000 2000 வெடித்து முளைத்து வரும் விட்டது. அப்போது ஒரு முடிவுக்கு வந்தேன். இவர்களை ஒழிக்காமல் நம் இனத்திற்கு விடிவும் இல்லை விடுதலையும் இல்லை என்ற முடிவை எடுத்தேன். ஆனால் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய தந்தையாருக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். இந்த 5 ஆண்டுகள் அவர் மகன் ஐயா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். நீண்ட காலமாக அம்மையார் ஜெயலலிதாவிற்கு அவரை ஒட்டி வந்த ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 4.5 ஆண்டுகள் கொடுத்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் மகன் 15 ஆண்டுகளாக ஒரு எளிய மகன் கத்திக்கொண்டே இருக்கிறானே, ஒரு தடவை அவனுக்குத்தான் போட்டுத்தான் பார்ப்போமே, ஒரு வாய்ப்பை கொடுத்துத்தான் பார்ப்போமே என்று நீங்கள் ஒரு முறை தந்து பாருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு மக்களின் கிளர்ச்சி, அது கொழுப்படுத்து போய் குடித்து செத்தான். இங்கே நடிகரை பார்க்க வந்து நெரிசலிலே சிக்கி செத்தான். அவன் வாய் வழியே போதை, இவன் கண்ணு வழியே காது வழியே போதை. ஆனால் மக்களின் கிளர்ச்சி, ஸ்டெர்லைட் ஆலையால் என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நீர் நஞ்சு, நிலம் நஞ்சு, காற்று நஞ்சு, என்னால் வாழ முடியவில்லை என்று ஒரு கொடி இல்லை, ஒரு தலைவனை முன்னிற்கவில்லை. மக்களே கிளர்ந்தெழுந்து போராடி தமிழை ஒழிக்க வேண்டும். தமிழ் உணர்விலிருந்து, இன உணர்விலிருந்து தமிழர்களை அப்புறப்படுத்தாமல் தமிழன் அல்லாதவன் வாழவும் ஆளவும் முடியாது என்று திட்டமிட்டு செய்தார்கள் இந்த சதியை. அவர்கள் திராவிட மாடல், திராவிடம் சமஸ்கிருதம், ஆங்கிலம், உங்களுக்கு தெரியும் மாடல் ஆங்கிலம். ஏன் ஒரு தமிழர் ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி என்று சொல்ல நாக்கு வரல, வராது. காங்கிரஸ் மீது என்ன? காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தை படிக்கும் போது ஊர் ஊராக தெரு தெருவாக வரைந்த நான் இன்றைக்கு அந்த கை சின்னத்தை ஒழிக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த கைதான் என் இனத்தை கொள்ள பல ஆயிரம் 80,000 கோடியை வட்டி இல்லாத கடனாக எண்ணி கொடுத்த கை. அந்த கைதான். ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிதாக சின்னங்களை தருவார்கள். கொண்டு போய் சேர்க்கப்படாத பாடுபடுவோம். நன்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர் பிள்ளைகள், காசு இல்லாது, துண்டறிக்கை அடிக்க கூட காசு இருக்காது, சாப்பிட்டு கொள்ள எரிபொருள் நிரப்பிக்கொள்ள கூட வசதி இருக்காது, படுத்து உறங்க ஒரு விடுதி எடுத்துக்கொள்ள வசதி இருக்காது. அப்படியே திண்ணைகளிலே தெருக்களில் ஒருவர் அடுக்கடுக்காக படுத்துக்கொண்டு நாங்கள் ஓடி உழைத்து இன்னைக்கு 36 லட்சம் மக்கள், அதற்கு மேற்பட்டு 36,000 மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி 3வது பெரிய அரசியல் கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி விஜய் பேசவே மாட்டார், அவரை பற்றி 24 மணி நேரம் பேசுவாங்க. நான் எல்லாத்தையும் பேசுவேன், என்னை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க கடைப்பிடிக்கக்கூடிய நேர்மை. தம்பி ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணிட்டாங்க, இறந்துட்டாரு தெரியுது. கொன்னவன் யாருன்னு, ஏன் கொன்னான்னு ஏன் சொல்லலை? தூத்துக்குடியில் செத்துட்டான், சுட சொன்னவன் யாரு? கொடநாட்டில் வந்து 5 பேரை கொண்டிருக்கான், செத்துட்டான், அது தெரியுது. கொன்னவன் யாரு, கொன்ன சொன்னவன் யாரு தெரியாது. அப்போ இது என்ன மாதிரி கற்பிக்கப்படுது அப்படின்னா, ஒரு சமூகம் திட்டமிட்டு ஒரு குற்ற சமூகமாக வருது. இதெல்லாம் தவறில்லை. ஓட்டு வீணாயிரும் சொல்லி எவனுக்கு அதை போட்டு நாட்டை வீணாக்காது.
ஒரே ஒரு தடவை ரொம்ப நாளா கத்தி கிடக்குறேன், இந்த பயலுக்கு தான் ஒரு கை சோற போடுவேன்னு ஒரு ஓட்டை போட்டு விடு, ஓட்டை விடு, பார்த்துக்கிடுவான். எவன் வேணாலும் இந்த நாட்டில் தோக்கலாம்டா. விவசாயி தோற்றான்னு செய்தி வரக்கூடாது, விவசாயி தோற்றான்னு வரக்கூடாது. போடு, நீ ஒரு தடவை போட்டு பாரு, ஆண்டவர் மேல பாரத்தை போடு, எனக்கு ஓட்டம். என்னுடைய கொஸ்டின் அண்ணன் அவர்களே, பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி ஒரு கடைநிலை, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வில்லேஜ் ஒரு சின்ன குக்கிராமத்துக்கு உங்களுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய கட்டமைப்பு சென்றிருக்கிறதா, அது ஒரு கொஸ்டின். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்கேஸ் வருகிற எலெக்ஷனில் நாம் தமிழ் கட்சி பிஜேபி போன்ற கூட்டணிகள் கட்சியிலிருந்து அழைப்பு வருமானால் நீங்கள் அதிலே கலந்து அதை கூட்டணியிலே சேர்க்கலாம். அதை குறித்த ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். எனக்கு முன் வைக்கப்பட்ட கேள்வி, சிற்றூர்கள் தோறும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கிளை வேரை பரப்பி இருக்கிறதா என்பது. அதற்கு பதில் பரப்பிக்கொண்டு இருக்கிறது என்றுதான். நாம் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள். ரசிகர்களை தொண்டர்களாக்கி கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது எளிது. ஆனால் எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் தன்னுடைய ஏற்கனவே இந்திய திராவிட சாதிய மத கோட்பாடுகளில் ஊறி திளைத்து போயிருக்கிற, ஊறி இறுகி போயிருக்கிற இந்த தமிழ் சமூகத்தை அதையெல்லாம் தகர்த்து என்றால் ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, எவரையும் சம உணர்வுடன் சந்தி, நீ பட்டறை கல்லானால் அடிதாங்கு, சம்மட்டியானால் ஓங்கி அடி என்று அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் நமக்கு கற்பித்தது போல, பல்லாயிரம் ஆண்டுகளாக அடிதாங்கி வந்த நாங்கள் பட்டறை கல்லாக இருந்து ஓங்கி அடிக்கிற சுத்தியலாக மாறி இப்போதுதான் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறோம். அதிலே எங்களுடைய அமைப்பு, நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு எல்லா இடத்திலும் போய் இருக்கிறதோ இல்லையோ, அன்பானவருக்கு நான் சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா வாக்ககத்திலும் வாக்கு விழாத கட்சிகள் இங்கு உண்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத ஒரு வாக்ககம் என்றது ஒன்றே கிடையாது. அந்த வாக்ககத்தில் முகவராக நாம் தமிழர் கட்சி தங்கைகளோ தம்பிகளோ இருந்தார்கள். என் அப்பாவோ சித்தப்பாவோ இருந்தார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்ககங்களே கிடையாது. 2024 பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலே 40 தொகுதிகளையும் வென்ற, தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளையும் வென்ற திமுகவை விட பல வாக்ககங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகம், பல வாக்ககங்களில் வாக்கு அதிகம். அதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இன்னைக்கு ஈரோடு கிழக்கிலே இன்னைக்கு சொல்லுகிற என் தம்பி கூட டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி என்கிறார்கள். ஆனால் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கில் நடந்த இடைத்தேர்தல்களில் இவர்கள் யாருமே நிற்கவில்லை. அங்கே உண்மையிலே போட்டி என்டிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போட்டி. இங்கே போட்டி கூட்டத்தை வைத்து கட்சி வைத்தெல்லாம் கருத்தியல் புரட்சி, கருத்தியல் மோதல், ஒரு கருத்தியல் போர், இந்தியமா திராவிடமா தமிழ் தேசியமா, அந்த போட்டியில் இங்கே ஒரு ரெண்டே போட்டி தான். ஒன்று இங்கே திராவிடரா தமிழரா, திராவிடமா தமிழ் தேசியமா, தமிழ்நாட்டிற்குள் இந்த ரெண்டு கருத்தியல் போட்டி தான். ஒரு பக்கம் பெரியார் தான் எல்லாம், ஒரு பக்கம் என் இனத்தின் முன்னோர்கள் எல்லோரும் எங்களுக்கு பெரியார், எல்லாமே பெரியார். ஒரு பக்கம் எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். அப்படி பார்த்தால் இங்கே அமர்ந்திருக்கிற பேராயர் ராஜாசிங்கம் எங்கள் இனத்தின் பெரியார். இங்கே அமர்ந்திருக்கிற எங்கள் முன்னோர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து என் உடன் பிறந்தார்கள், என் இனத்தின் பிள்ளைகளுக்கு பெரியார். தாழ கிடப்போரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்று போதித்த என் பாட்டனார் வைகுந்தரும் எங்களுக்கு பெரியார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வல்லார் பெருமகனும் எங்களுக்கு பெரியார். அப்படி பல்லாயிரக்கணக்கான பெரியார். சொந்த பெரியார் 1000 இருக்கும்போது இங்கிருந்து வந்தவர் எதற்கு எனக்கு பெரியார். இது ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாட்டு மோதல் தான் ஊழல், லஞ்சம், உண்மை, நேர்மை. இங்கே அதுதான் மும்மொழி கொள்கை அவனுக்கு, இருமொழி கொள்கை இவனுக்கு, எனக்கு ஒரே மொழி கொள்கை, என் தாய்மொழி தமிழ். இதுதான் இங்கே போட்டி.
இங்கே போட்டி அதுதான். அப்போது அதனால் இங்கே இந்த கருத்தியல் புரட்சியை, கருத்தியல் போரை கவனத்தில் எடுத்துக்கணும். இங்கே கூட்டமல்ல கொள்கை, கூட்டமல்ல அரசியல், உயர்ந்த நோக்கமும் கொள்கையும் கோட்பாடுகள் தான். முதல்ல அரசியல் என்று பேச வருகிறவர்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்ற கேள்வியை என்னரும் தமிழ் சொந்தங்கள், ஊடக உறவுகள் வைக்கணும். அரசியல்னா என்ன அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அறிவியல், புவியியல், உயிரியல், இயற்பியல் போல, வேதியியல் போல அது ஒரு வாழ்வியல். மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு, வேளாண்மை, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், மண் வளம் எல்லாவற்றையும் பாதுகாப்பது, பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒற்றை சொல்தான் அரசியல். அது எப்படி? அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை. பெருந்தலைவர் காமராஜர், அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கி வந்த அவர்கள் உடன் பிறந்தவர்கள், அவர்கள் பிள்ளைகள். நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம். அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும். இதுதான் எங்களுடைய அரசியல். நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு. இதுதான் எங்கள் கோட்பாடு. இதிலே பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா அப்படின்னு வைப்பதாக இருந்தால் இந்த 15 ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும், வைத்திருக்க மாட்டேனா என்ற கேள்வியை அரை விழுக்காடு, கால் விழுக்காடு இருக்கிறவர்களோடே அவர்கள் பேசும்போது 8.5 விழுக்காடு 36,50,000 வாக்கை பெற்றிருக்கிற இந்த மகனை பேசியிருப்பார்களா, பேச மாட்டார்களா? எங்களுடைய தத்துவம் 2010 என் இனச்சாவை கண் முன்னாடி பார்த்தவன். 2008 பிப்ரவரி மாதத்திலே என் தலைவனோடு நின்ற மகன். அங்கே இருந்து வந்து 2/9/8/9 போர் முடிந்துட்டது. எந்த மே 18ஆம் தேதி எல்லாம் முடிந்தது, தமிழினம் வீழ்ந்தது என்று சொன்னார்களோ அதே 10வது ஆண்டு 2010 ஓராண்டு சிறையிலிருந்து வெளியிலே வந்து மதுரையிலே தொடங்கினோம் இந்த கட்சியை, நாம் தமிழர் என்று. ஏன்? நாங்கள் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர், இந்த மதங்கள் எங்கள் அடையாளம் அல்ல. நாங்கள் வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கிற சமயங்கள், மார்க்கங்கள். நாங்கள் தேவர், தேவேந்திரர், நாடார், கோடார், வன்னியர், பறையர், செட்டியர், முதலியார், பிள்ளை, உடையார், முத்தரையர், இதெல்லாம் சார்ந்திருக்கிற சமூகங்கள். இவை என் அடையாளம் அல்ல. இவை எங்களை பிளந்து பிரிக்கிறது. ஆனால் எப்போது நாங்கள் வலிமை அடைகிறோம்? தமிழர் மொழி இனமாக இணைகிற போது ஒரு தேசிய திரட்சிக்குள் நாங்கள் பெரும் வலிமை பெறுகிறோம். இதுதான் எங்கள் அடையாளம். என் இனச்சாவி எங்களுக்கு உணர்த்தியது. பல லட்சக்கணக்கான பிணங்கள், அதற்கு இடையிலே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் திரும்பி பார்த்தால் பிணம். எனக்கென்று அழ என் தலைவன் கற்பித்தான். உலகத்தில் நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ, நமக்கென்று குரல் எழுப்பவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தமிழ் தேசியத்தின் மக்கள், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும்பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. அதை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள், உணர்வு பெற்ற பிள்ளைகள் விலகிச் செல்லாமல் களத்திலே நின்றோம். அந்த இடத்தில் உணர்ந்தோம், நாங்கள் இவையெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல. இந்த நிலத்தை விட்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்திய பரப்புக்குள் எங்கு சென்றாலும் நான் நாடார் என்றோ, கோணார் என்றோ, தேவர் என்றோ, இந்து என்றோ, இஸ்லாம் என்றோ அடையாளப்படுத்த முடியாது. இந்த நிலத்தை விட்டு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க், சுவிஸ், நார்வே எங்கே போனாலும் நீ யார் என்ற கேள்விக்கு நான் இந்து, அப்படி என்றால் போடா மண்டு என்று சொல்வான். நான் கிறிஸ்தவன், நான் இஸ்லாம், நான் தேவர், தேவேந்திரன் என்று என்னை அடையாளப்படுத்திக்கிற முடியாது. நான் யார் என்றால் நான் தமிழன். இதுதான் என்ன அடையாளம். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலானே என்று புரட்சி பாவலன் பாடி அதுதான். அப்போது என் அடையாளம். ஈழத்திலே என் இனம் கொன்றொழிக்கப்பட்ட போது நாங்கள் எங்கள் வாழ்விடங்களை இழந்து பிரதேசங்களுக்கு ஏதிலிகளாக இடம்பெயர்கிற போது இந்துவாக வந்தோம், இஸ்லாமியராக வந்தோம், கிறிஸ்தவராக வந்தோம், வெள்ளாளர்களாக வந்தோம், தேவர்களாக, நாடார்களாக வந்தோம் என்று சொல்லவில்லை. தமிழ் அகதிதான், தமிழ் ரிஃப்யூஜ் தான். நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
ஈழத்தில் செத்து விழுகும்போது கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம். 500 கிறிஸ்தவர், 500 இஸ்லாம், 50 இந்து, 100 மீனவர், 100 நாடார், 100 கோனார், 100 தேவர் விழுந்தார் என்று ஏடும் நாடும் பதிவு செய்யவில்லை. தமிழர்கள் செத்தார்கள், தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்திய கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கிற போது 850 மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான். மீன்பிடிக்க சென்ற இஸ்லாம், மீன்பிடிக்க சென்ற கிறிஸ்தவன், மீன்பிடிக்க சென்ற இந்து என்று எவனும் எழுதவில்லை. தமிழ் மீனவன் கொல்லப்பட்டான். இப்போது என் உடன் பிறந்தார்களை ஒன்றை உணருங்கள், நாம் பிணமாக விழும்போதும் இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு, அன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்ற அரசியல் பேரியக்கத்தை தொடங்குகிற போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள். எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது. அந்த நிலைப்பாட்டிலே 15 ஆண்டுகளாக இன்றும் நிற்கிறேன். இந்த தேர்தலிலே 26ல் 234 தொகுதிகளும் போட்டியிடும். 117 பெண்கள், 117 ஆண்கள், அதில் 134 பேர் வெறும் இளைஞர்கள், 25லிருந்து 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், ஆகச்சிறந்த கல்வியாளர்கள். அதிலே ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நாவிதர், குயவர், வண்ணார், இப்படி இந்த தமிழ் சமூகத்தில் ஆதி தமிழ் கொடிகள் எவரவர் நிராகரிக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு. அப்படி பெரும் மாறுதலை இந்த நிலத்திலே செய்கிறோம். இப்போதும் தனித்து நிற்போம், 29 தேர்தலிலும் தனித்து நிற்போம். ஏன் தனித்து நிற்போம்? தனித்துவத்தோடு நிற்போம். நீ வலிமை உள்ளவனாக ஆக வேண்டுமா? தனித்து நின்று போராடுங்கிறான். பிறர் தோல் மீது ஏறி நின்று நீ உயரமானவன் என்பதை காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டு, அதுவே மேலானதுங்கிறான். நாங்கள் ஆகப்பெரும் தத்துவத்தை தந்த தலைவனின் மக்கள் 20 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் துணிந்து போராடி விடுதலைக்காக நின்ற மறவர்களுடைய பிள்ளைகள். அதனால் ஒன்றும் கிடையாது. தோல்வியை கண்டு துவண்டு போகிற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது. வெற்றியும் தோல்வியும் சம அளவிலே சமமாக மதிக்கக்கூடிய வீரர்கள் நாங்கள். எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான். அதனால் எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்பாடு கிடையாது. அது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கேட்டே இருக்கீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிகிட்டே இருக்கேன். அதனால் இனிமேல் இறைமகன் இயேசு மேல் ஆணையா எவரோடும் கூட்டு கிடையாது, ஓட்டு குழப்பிக்கிட்டு அது அவரோட சேருவாரா இவரோட சேருவாரா. இந்த நிலத்திலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த நிலத்தில் 234 தொகுதிகளிலும் தொடர்ச்சியாக வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்போ எது பெருசு? எது பெருசு? நாம் தமிழர் கட்சி தான் பெருசு. இரண்டாவது, 8 கோடி மக்களை நம்பி மக்களோடு தேர்தல் உடன்பாடு, கொள்கை உடன்பாடு வச்சு நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் மக்களுக்கானவர்கள், மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள். அதனால் மக்களோடைய உடன்பாடு, எங்கள் கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் விதைக்கிறோம். அதை மதிப்புமிக்க வாக்காக அறுவடை செய்து வலிமையான அரசியலாக வளர்கிறோம், உயர்கிறோம். இதுதான் இங்கே நீங்கள் கவனிக்கணும், அதுதான் கவனிக்கணும். எனக்கு பாதுகாப்பு கொடு, இசட்டு ஒய் கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது. நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு என் மக்கள், என் மக்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள். இதுதான். அதனால இனி ஒரு கேள்வியை, இதே மாதிரி கேள்வி என்னிடத்தில் வைத்து உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை மாநகராட்சி பராமரிக்கிற கிறிஸ்துவ கல்லறைகளை மூடிட்டாங்க. அதுலேயும் என்ன ஒரு விதி போட்டுருந்தாங்கன்னா, மண்ணில் இருக்கிற கல்லறையை தோண்டக்கூடாது, கல் கட்டி இருக்கிற கல்லறையில் காசு கொடுத்து 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து இருக்க கல்லறையை தோண்டிட்டு புதைக்கலாம் அப்படின்ட்டு, மண்ணில் இருக்க கல்லறையை தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நாங்கள் அண்ணன்கிட்ட கோரிக்கையாக வச்சுருந்தோம். சென்னை மாநகராட்சியில் எல்லா பொதுகரும் சேர்ந்து கோரிக்கையாக வச்சுருந்தோம். அண்ணனோட ஒத்தை அறிக்கை சென்னை மாநகராட்சியில் இருக்க கிறிஸ்துவ மக்கள் தான் செத்தாலும் ஏழை மக்கள் நிம்மதியாக புதைக்கிறதுக்கு இடத்த கொடுத்தது அண்ணன் தான். இந்த நேரத்தில் அண்ணனுக்கு எல்லா கிறிஸ்துவ மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போலன்னா கேள்வி என்னன்னா, இப்போ ஏற்கனவே கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க, அது ஆர்சி கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்தா இருந்தாலும் சரி, அவங்கள புதைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு. புதுசாக இந்த கிறிஸ்துவ மதத்தில் மாறுறவங்களுக்கு இனி வரும் காலங்களில் இடம் இல்லை. நம்முடைய ஆட்சியில் அதுக்கான வழிமுறை ஏதாவது இருக்குமா? அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் மக்கள் வாழ்வதற்கான இடத்தை சரி செய்ய போராடுறோம். நீங்கள் புதைக்கிறதுக்கு நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசு அமைந்து விட்டால் நாடே அவர்களுக்கான நாடு தான். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இது 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 ஒரு சிக்கல் இல்லை, இது ஒரு சிக்கல் இல்லை. இதெல்லாம் அது வந்துட்டால் அதுவாக நடக்கும். உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நிம்மதியாக போய் படுங்க, நாங்களே நின்று அடக்கம் செய்வோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இயேசு விட்ட சீடர்கள் சொல்கிறாங்க,
ஆண்டவரே, நம்மை சாராதவர்கள் நம்ம பேரை சொல்லி போதிக்கிறாங்க, பேய் ஓட்டுறாங்க, குணமளிக்கிறாங்க, நாங்கள் தடுக்கவா அப்படின்னு கேட்டாங்க. அது என்ன, ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த ஸ்பாட்டில், அந்த இடத்துல பெரியாரை மிக மிக தாக்கி பேசுனீங்க. தாக்கி சரி, பேசி முடி, கேள்வியை சொல்லுங்க. அதனால் பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அடுத்து கரூர் பிரச்சனையில் விஜய் அவருக்கு அரசியல் இது பத்தாது அப்படின்ட்டீங்க. பிஜேபி இந்த இயேசு நிகழ்ச்சியால் அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைமறைவுக்கு பின்னால் நீங்கள் இருவரும் செய்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. இது 2 பேருமே நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள். தமிழ் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் அஞ்சுகிறேன். இதில் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது, எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா, பொதுவாக திமுகவை நீங்கள் எதிர்த்தீங்க, திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது, பிஜேபி ஆள், ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சி. ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்தால் கிறிஸ்தவ இஸ்லாமிய கூலி. ரொம்ப நாளாக என்ன அளவுக்கு கூலி வாங்கினவே இந்த நாட்டில் யாரும் இருக்க முடியாது. அதில் ஆள் கூலி அவர் கூலிங்கிற மாதிரி இது இஸ்லாமிய கைக்கூலி, இல்லை கிறிஸ்தவ கைக்கூலி. இந்த இதில் இப்போ அதிமுகவை எடுத்திங்கன்னா அது திமுக பி டீமு. இப்போதைக்கு நீங்கள் இப்போ தம்பி விஜயை நம்ம எதிர்க்கலை. எதிர்க்கிறதுங்கிறது வேறு, எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி, திமுக, இது காங்கிரஸ் எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம். தம்பி எதிர்க்கலை, கேள்விகளை எழுப்புகிறோம். அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்கிறாங்க. இப்போ அவரை எதிர்த்தா இப்போ திமுக பி டீமு திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க. அது சொல்கிறவங்க கிட்ட நாம் வைக்கிற கோரிக்கை, யாராவது அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம சொல்கிறது என்ன. அதில் ஐயா கேட்டதுக்கு சொல்ல, பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் என்னுடைய எதிர்ப்பு. யாருக்கு லாபம் எதுன்னு நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக, திமுகவுக்கு சார்பாக, பிஜேபிக்கு சார்பாக, இவருக்கு சார்பாக, எவருக்கும் சார்பாக வரல. நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக, இந்த மண்ணுக்கு சார்பாக, எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள். அதனால் இந்த சார்பு அரசியல், இந்த பதவி பணம், இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை. எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் நீங்கள் பிரபாகரன், நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள், நாடடைந்து தருகிறோம், அதிபராக இருந்த ஆளுங்கள், 36 லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்கிறோம், நீங்கள் அதை வைத்துக்கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்னபோது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், திரிபுவனமலை அந்த தளத்தை நீங்கள் எனக்கு 25 ஏக்கரை 30 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடுங்கள், அதை ஒப்பந்தமாக கொடுங்கள். அவர்கள் போய்விட்டார்கள். இதே தேவையை, இதே டிமாண்ட், இதே ஆஃபர் அதை கொண்டாந்து சீனா வைக்குது. அப்போ சீனா வைக்கும்போது அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதே தான். இதை தளபதிகளிடையே கூட்டு பேசும்போது சிலர் சீனா தயவிலே பெற்றுக்கொள்ளலாம், அருகிலே இருக்கிறது என்று, சிலர் சீனா அருகில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டும், அமெரிக்க தயவிலே பெற்றுக்கொள்ளலாம் என்று. இதில் எந்த முடிவை எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும், அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர். இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார். இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தியது. இதில் எந்த முடிவை எடுத்திருந்தாலும் அது மாதிரி இப்போ நான் நினைத்திருந்தால் எப்போவோ இந்த நாட்டில் எவரோடு கூட்டணி வைத்து 10 எம்எல்ஏ, 5 எம்பி, இவ்வளவு சொத்து, கோடி இதெல்லாம் வாங்கியிருக்கலாம். அதனால நீங்கள் பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத, பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவு. அது ஏன் தமிழருக்கு ஆதரவாக வரும் நீங்கள் நினைக்கல? பெரியாரின் கோட்பாடு, பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள்? நமது முன்னவர்கள், நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர் ஆய்வை கூட விடுங்கள், அவர் நம்மவர், நம் தாத்தா.
நம்மவர்கள் சொல்லுகிறது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது உலகின் முதன்மொழி. இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்பு இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார், அலெக்ஸ் கொலியர். முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகோனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை, உலக அறிஞர்கள் சொல்வதை, உலகத்தில் சீர், அசை, சந்தம், யாப்பு, தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலகத்திலேயே தங்கள் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரேக்கர்கள், சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? அதே கவிஞன் சொல்கிறார், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இப்படி ஆகச் சிறந்த இலக்கிய வளமை, வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும், பிச்சை எடுக்கக்கூட லாயக்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா? சொல்லுங்கள். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று என் மூதாதை இளங்கோவடிகள் பாடிய அறிவியல் உண்மையை, உயிரியல் உண்மையை விபச்சாரி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று ஆல்பர்ட் சுவிஸிலிருந்து லியோ டால்ஸ்டாய் வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை இது திருக்குறள் வள்ளுவன் ஒரு ஆடி அடிமை, பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை, பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா, ஏற்கிறீர்களா? தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? தமிழர் என்று பேசுவது இங்கே இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா, இல்லையா? ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம், தேசாபிமானம், இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது ஏன்? தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தது ஏன்? இனாபிமானம் கூடாது என்று சொன்ன அவர் பணாபிமானம் கொண்டிருந்தது ஏன்? ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? ஆரிய பார்ப்பனன் உன்னையே தாசி மகன் என்று எழுதி வைத்து விட்டானே, வேசி மகன் என்று சொல்கிறானே, உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான், நான் சொல்லிவிட்டான். என்னை மட்டும் சொன்னானா? உன்னையே சொல்லிவிட்டான், உங்களை சொல்லிவிட்டான். தமிழர்கள் உங்களை தாசி மகன், உங்களை வேசி மகன், உங்களை இந்த மாதிரி எழுதி வைத்து விட்டான் என்று சொல்கிறாரே, அப்போ உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுமா, இயலாதா? என்னை எழுதிட்டான், அப்போ உங்களை எழுதலை, அப்ப என்னிலும் நீ மேலானவன் நீ. இதே கருத்தை என்னால் அம்பேத்கர் சொல்கிறார். அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த பிராமணன், சத்திரியன், சூத்திரன், வைசியன், சூத்திரன், இதை தாண்டி இன்னும் ஒரு வர்ணம் இருக்குடா, இழிவான வர்ணம், பஞ்சமரன்ட்டு. அதான்டா மிக கொடுமைன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அதில் சொல்லுகிறார், இந்த சூத்திரம், நான் சொல்ற சூத்திர வர்ணாசிரமம் எல்லா மொழிவழி தேசிய இனத்தில் இருக்குது. மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, மராட்டியத்தில் இருக்குது, குஜராத்தில் இருக்கிறது, எல்லாத்திலும் சூத்திரன் இருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் விட்டு தமிழன் என்னையை உன்னையை சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றால் அப்ப மற்றவன் இல்லை. என் மொழியில் உன் மொழியில் என்ன இருக்கு, உன் மொழியில் என்ன இருக்கு, உன் மொழியில் என்ன இருக்குன்னா, அருகிலே இருக்கிறார் கன்னடர், அவர் மொழியில் எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் தெலுங்கர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் மலையாளி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் குஜராத்தி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் மராட்டியர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் இந்திக்காரர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில் இல்லாது போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது, எப்படி சொல்வது? இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? பார்ப்பனன் யார் யார் நமக்கு எதிரி? பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள். அன்பு தம்பி தங்கள் அருமை உடன் பிறந்தார்கள், கவனிக்கணும். பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள். யார் அந்த நம்மில் கீழான மக்கள்?
அந்த நம்மில் எந்த நம்மில் யார் நம்மில் கீழான மக்கள் யார்? கிறிஸ்தவர், இஸ்லாமியர். இந்த 4 கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்த நாள் செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார் என்றால் பார்ப்பனன் சரி. நம்மில் கீழானவன் யார்? யார் உங்களில் கீழானவன் யார்? கிறிஸ்தவன், இஸ்லாமியன் நமக்கு எதிரி என்றால் நமக்கு யார் அந்த நமக்கு? இந்த கேள்வி எழுமா இயலாதா? இந்த கேள்விகளை எழுப்பினால் RSS பிஜேபிக்கு ஆதரவு என்றால் ஏன் தமிழ் தேசியர்களுக்கு ஆதரவாக அது வராது என்று நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள்? நான் பேசுவது எவனுக்கமாக அல்ல, இவனுக்காகத்தான். என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மான தமிழ் மக்களுக்காக, மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான் இவன் பேசுகிறான். இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை. ஆயுதம் என்று துவக்காந்தி வீசினான், போராடினான். அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் பெருமக்கள், எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தான், உடலை தீக்கி இறையிட்டான். கடைசி மூச்சு அடங்கும் வரை தமிழுக்காக போராடி செத்தான். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம், எவனுக்காகவும் நிற்கலை. அதே முதலை நாங்கள் வீசுகிற வாள் எவரையும் வீழ்த்தல்ல, வீழ்ந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்துகொள்ளும். சும்மா அவனுக்கு ஆதரவாயிரும் இவனுக்கு ஆதரவாயிரும். நான் வேலை தூக்கினேன், நான் வேலையடி பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன். அது என் முருகப்பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல, என் மூதாதை, என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன். மறுக்க முடியல ஒரு வயலும். அதுவரை இருந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது? அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்காட்டியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்புகளிலும் என் முருகன், என் மூதாதை தான் இன்னைக்கு அச்சிடப்படுகிறது. மறுப்பவர் யார்? யார்? நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னையை நீ இந்து முன்னணியா, நான் வீர தமிழர் முன்னணி என்று போட்டேன். காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள்? குறுக்கே ஒரு காவாயை வெட்டினால்தான் நெருப்பு தடுக்கப்படும். அப்படி தடுக்க ஒரு வழி தொட்டேனங்க. என் முருகனை வேல் வேல் வெற்றி வேல்னு சத்தான். என்னை விமர்சித்து எழுதினார்கள் முரசொலியிலே பக்கம் பக்கமாக. சரியாக ஓராண்டு கழித்து அப்பாவும் மகனும் வேலை தூக்கினார்கள். இல்லையா? ஆமாவா? முருகனுக்கு மாநாடு, திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை. அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு 50,000 பேருக்கு வெதுவென்று இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள். திருப்பி RSS பிஜேபி வந்தா இந்து முருகன் மாநாடுன்னு அரோகரானவனை என் பாட்ட முருகன் முகம், அவன் பேரை என் முகம் தான் வந்துச்சு, போட்டு போயிட்டான். ஏன்னா உனக்கு இறை, உனக்கு கடவுள், எனக்கு என் பாட்டன், என் ரத்தம், என் உறவினன் என்றிருந்து நீ பிரிக்க முடியல. தோத்து போன. எங்க இருந்தார் உங்க பெரியார்? பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன? கோயிலுக்குள்ள போகாத, பிராமணர்கள் இங்க உள்ள வராத, அது தீட்டு, இவன் உள்ள போகாத, முட்டாள்தனம். கோயில் எங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என் உடன் பிறந்தார்களே, அது வரலாற்று பேராவணம், வெறும் வழிபாட்டு தலம் அல்ல. உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன், முருகன் சிவன் என் முன்னவன். அவன் அங்க போகாதன், அங்க இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளங்கள் இருக்குது எல்லாம். அதப்புறம் போகாதன்னு வெளியேற்றி வா வா கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாதன்னு கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதியில் கட்டடிச்சு ஓம்ங்கிறன்னு பாடிக்கிட்டு இருக்கான். கோயிலிருந்து வெளியேற்றி புதகுலியை கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள், இந்த பகுத்தறிவு திலகங்கள். அவரை பேசுறதுன்னா என்ன? நீங்கள் இன்று பெரியார் இளம் வயதிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை வீதி வீதியாக கொண்டு போய் செத்தவன். என் இனம் செத்த பிறகு முடிவு பண்ண, இவன் நமக்கானவே இல்லை, இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது இல்லை. அப்ப என்ன முடிவு வருது? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை, என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன். என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள். அதான் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை. இது கட்சி கிடையாது. உடன் பிறந்தார்களே, சீருடை அணியாத, ஆயுதம் எந்தாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் இராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால இது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு, அவருக்கு ஆதரவு அப்படின்னா, பிஜேபி தனியா நிக்கட்டு, நானும் தனியா நிக்கிறேன், என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க. திமுகவே நிக்க. திமுக 75 ஆண்டு ஒரே சின்னம் உதயசூரியன், புறையோடிய கட்டமைப்பு சின்னம், அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் எல்லாம் அப்படித்தானே கொண்டு வச்சிருக்கு. தனியா நீங்கள் நிப்ப, நான் நிப்பேன். ஆனால் 10 ரூபா ஓட்டு காசு கொடுக்குது. எவன் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம், வா பார்த்துருவோம். ஐயா, புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது,
முயற்சியில் வளர்றவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு. நாங்க ஒண்ணு புகழ்ச்சி கைதட்டா அப்படி நடிக்கிறார் இப்படி ஆடுறார் அதுல வரல. நாங்க நீங்க சொல்றீங்க 2 பேரும் திரைத்துறையில இருந்து வந்தவன். ஆமா, நான் ரசிகர்களை சந்திக்கல, மக்களை சந்தித்தேன். என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம், தத்துவ கூட்டம், போராளிகள் கூட்டம், கொள்கையாளனின் கூட்டம். நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல, மணிகள், நெல் மணிகள். ஒன்று விதைத்தால் 1000 2000 வெடித்து முளைத்து வரும். அதனால நீங்க எதுக்கு அஞ்சுறீங்க? நீங்க திமுகவை அஞ்சினீங்களா? உங்க மகன் நான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி, காங்கிரஸ் பிஜேபி, பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே, காங்கிரஸ் யார் உங்களுக்கு? காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான், என் தம்பி தங்கைகள்கிட்ட சொல்றேன், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கிட்ட சொல்றேன், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல். கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறும். இது பிராமணர் கட்சி, இது இந்து கட்சி என்றால் அருமை சகோதரன் ராகுல் காந்தி பூணூல் எடுத்து நான் கபில் பிராமணன் என்று காட்டியது. ஒரு தலைவன் இருக்குதா இல்லையா? நடுவர் அவர்களே இருக்குதா இல்லையா? நடுவருக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க, காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாடை நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் முன்னாடி நின்று முழக்கமிடுறேன், we are all Hindus. இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, yes we are all Hindus. இது பிஜேபி, இது காங்கிரஸ். அவன் சவுண்ட் இந்துத்துவா, இவன் சாஃப்ட் இந்துத்துவா. அவன் மசூதியை இடிப்பான், பாபர் மசூதியை இடிப்பான், இவன் இடிக்க அனுமதிப்பான். இவர் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார், அவன் கன்கிராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் என்று சொல்வான். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வரும், என்ன தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், காங்கிரஸ், நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ரத்த ஆறு ஓடும், கலவரம் வெடிக்கும் என்றார்கள். நம்புங்கள் என் உடன் பிறந்தார்களே, ஒரே ஒரு மகன் இந்த நிலத்திலே, பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் நான் மட்டும்தான். ரத்த ஆறு கூட ஓடட்டும், செத்து கூட விழுகிறோம், எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான். என்னால் வரைவில் ஆர்கேல இருக்கு, அந்த காலத்தில் தேடி பாருங்க, என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு, அறிக்கை வரும். சும்மா அவருக்கு ஆதரவா போயிரு, இவருக்கு ஆதரவு. ஏன் பயப்படுறீங்க? என்னைய போல ஒருவன் சொன்னது உண்டா இந்த நிலத்தில்? என்னையை தாண்டித்தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும். திராவிட கட்சிகள் தோல் கொடுக்காது. ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸுக்கு இங்கே இடம்? ஏது இடம்? ஏது இடம்? என்னைய போல உறுதியாக இந்த கட்சிகளோட உடன்பாடு இல்லை, நான் இருக்கும் வரை வராது. பிஜேபி அதிகாரத்தில் இருந்துட்டு வந்து விடும் சொல்றதுக்கு நீ எதுக்கு? என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன், வாட்ச்மேன். எதற்காக போடுகிறேன்? திருடன் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா, திருடி விட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கவா? யாராவது சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொல்லணும்? அம்மா படுங்கம்மா, நிம்மதியா இருங்கம்மா, நான் இருக்கம்மா. இவன் வீரன், இவன் பாதுகாவலன், இவன் இந்த பணிக்கு தகுதியானவன். அதை விட்டுட்டு அம்மா கதவை போட்டுக்கிறங்கம்மா, 2 உள்தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, அம்மா நல்லா இது பண்ணுங்கம்மா, அம்மா பார்த்துங்கம்மா திருட வந்துட போறான்னு. அதுக்கு எதுக்குடா நீ தண்ட சம்பளம் வாங்கிட்டீங்க நின்றுட்டு இருக்க? இதை சொல்றதுக்கு சவுகிதார் சவுகிதார் நிக்கிறவன் நான் இருக்கண்டா நில்றா அப்படின்னு சொல்லணும்ல. தொட்டுப்பாரா, என்னை தாண்டி தாண்டா நீ உள்ள வரணும் சொல்ல, அவன் தாண்டா வீரு. அது யாருக்கு வரும்? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழ் மகனுக்கு தான் அந்த வீரம். வாடா உள்ள வந்து நின்று வராங்க. நான் இருக்கும் வரை அது வளராது வெல்லாது அப்படி சொல்ல முடியலையே. சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், உனக்கு போட்டா உடனே வந்துடும். அதுதானே அதுதானே நீ வராது என்று சொல்லணும்டா. நீ ஒரு கோழை, பிறவி கோழை. அப்படின்னா என்ன பண்ணணும்? உன் கோட்பாட்டை சொல்லி சொல்லணும். சீமானுக்கு போட்டாதேன்னு சொல்லக்கூடாது, பிஜேபிக்கு போடாதுன்னு கூட சொல்ல முடியல உனக்கு. வீர மகன் நீ சீமானுக்கு போடாது. ஏன்னா கிறிஸ்தவ இஸ்லாமியர் மக்கள் போட்டா அவனை பிடிக்க முடியாது. ஏன் அரசியலை பார்த்து நீ பயப்படுற? என்னை ஏன்டா விமர்சிக்கிற? என்னை ஒழிக்கணும்னு ஏன் நினைக்கிற? 10 ஆண்டு ஆட்சியை கொடுத்து நாட்டை நாசம் பண்ணனாடா? கோடி கோடியாக கொள்ளையடிச்சனா? என் வளங்களை எல்லாம் சுரண்டி கொளுத்தனா? ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளித்தனா? என்ன பண்ண? 5-6 பொண்டாட்டிக்கிட்டு பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கொடுத்தனாடா? என்ன பண்ண? ஏன் எதிர்க்கிற? ஏன்னா நான் ஆபத்தானவன். யாருக்கு? அநீதி செய்கிற, அக்கிரமம் செய்கிற, ஊழல் லஞ்சம் செய்கிற, ஊறி திளைக்கிற,
கேடு கட்ட கேவலங்கட்ட அரசியல் சிறை என் மலையை, என் மணலை, என் நிலத்தை, வளத்தை கெடுக்கிற நாசகாரனுக்கு நான் ஆபத்தானவன். ஏன்? நான் நேர்மையின் மகன். இதையெல்லாம் காக்க நின்ற காவல் தெய்வம் பிரபாகரனின் பிள்ளை. அதனால நீ பயப்படுற. கார்பரேட் முதலாளிகள் போடா, தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது தான் சட்டம். தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, இதில் இல்லாத தரம் ஒரு முதலாளி நடத்துகிற மருத்துவமனையில் எப்படி வந்துருது? எப்படி ஒரு கல்லூரியில் வந்துருது? வா மோதுவோம், வா. ஆகச்சிறந்த கல்வி, ஆகச்சிறந்த மருத்துவம், சிறந்த போக்குவரத்து, பயணிக்க சரியான பாதை, மோதி பார்ப்போம். நான் செய்வேன் தெரியும். நீ வந்தா மீத்தேன் அவன் வந்துட்டானா நான் செத்தேன்னு நினைக்கிறேன். அதனால நீ பயப்படுற. எங்க என் கடலுக்குள்ள போய் என் மீனவனை நீ தொடா பார்ப்போம் சிங்களன்ற. எனக்கு சொல்லு ஒரு தடவை சொல்லு பார்ப்போம். வந்து தொட சொல்லு பார்ப்போம். நான் வந்து அந்த அதிகாரத்திலே நான் சொல்றேன், உங்க மகன் உட்கார்ந்த பிறகு தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் செய்தியை நீ கேட்டு பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு தெரியும் உட்கார்ந்துருக்கேன் யாரோட ஆளு, எப்படிப்பட்டவன், என்னென்ன வித்த காட்டுவேன்னு அவனுக்கு தெரியும். இவங்கள மாதிரியா காசால செத்ததுக்கு இங்க ஏன் முதல்ல காசால குண்டு வீசும்போது கண்ணு முடிச்சுட்டான் தப்புன்னு 67,000 பேரை கொண்டிருக்கான். காசாங்கிற ஒரு நகரம் இருந்த தடம் தெரியாம அழிச்சிருக்கான். அதுவரை உறங்கி கிடந்து விட்டு இப்போது ஏன்னா தேர்தல் 2 மாசத்துல வரப்போகுது. இஸ்லாமியர் ஓட்ட பறிக்கணும். இதே ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மேல தாக்கிய தீவிரவாதிகளை பத்திரமாக தப்பிக்க விட்டு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து அந்த மக்களை கொன்று குவித்த இந்த போரை, ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து பேரணி நடத்தின பெருமகன் இந்திய நிலத்திலே முதலால் ஐஎஸ் ஸ்டாலின். அதுக்கப்புறம் தான் பிஜேபி ஆளுகிற டெல்லியில கூட பேரணி. ஆமாவா இல்லையா? ஆனா நான் தான் பிஜேபியின் பி டீம். ஏன்? அவர் தான் மெயின் டீம், ஏ டீம் அவர் தான். அதனால நீங்க முதல்ல அச்சத்தை கைவிடுங்க. ஆண்டவரை ஜெபிக்கிற நீங்க அச்சத்தோடு இருந்தா எப்படி? அஞ்சாது இருங்கன்னு சொல்லிருக்காரு இல்லையா? இப்படிப்பட்ட வீர மகனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு நீ அச்சமா இருக்குன்னா எப்படி அச்சம்? அச்சம் என்பது கோழைகளின் சொல். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான், எனக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், எங்கள் பரம்பரைக்கே தெரியாத 3 எழுத்து பயம். எதுக்கு பயம்? பயப்பட வேண்டியது நான் தான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கிற வரை வராது. நிம்மதியா இருங்க. என்ன நீங்க செய்யணும்? எனக்காக ஜெபிங்க, அவ்வளவுதான் செய்யணும். சரிதானே? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க, தெளிவுபடுத்துறேன். இன்னும் பயமா இருக்கா? பயம் போயிருச்சா இல்லையா? யார் நம்பலாம்? யார் அடிச்சுக்கிறோம்? பிஜேபி அவர்களுக்குள்ள அடித்துக் கொண்டு சாகிறார்கள். நீங்க பார்த்து கொண்டிருங்கள். தமிழ் இனம் இனிமே எடுத்துக்கொண்டு சாக போதா? அது செத்துக்கிட்டு இருக்கு. அதை பாதுகாக்கத்தான் நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். யாரு வராமல் நாங்க தடுப்போம். செய்தியா சொல்லாதீங்க. வருவார்கள், கலவரம் பண்ணுவார்கள், என்ன செய்யலாம்னு ஆக்கப்பூர்வமாக சொல்லுங்க. இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நாங்க செய்யறது சரியா இருக்கா இல்லையான்னு 26 தேர்தல் 4 மாசம் தான். காத்துருங்க. ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஒரு திரைக்கலைஞராக உள்ளே வந்த நீங்க அரசியலை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போதுள்ள சூழ்நிலையில, சமூக அரசியல் சூழ்நிலையில நீங்க நினைக்கிற அரசியல் செய்ய முடியும்னு நம்புறீங்களா? திரைக்கலைஞரா வந்த நீங்க ஏன் இந்த வேலையை செய்ய வந்துட்டீங்க அப்படிங்கிறது, திரைக்கலைஞரா வருவதற்கு முன்பு படிக்கும் போதே எங்களுக்கு மொழி இன உணர்வு ஊட்டப்பட்டு விட்டது. அப்போ சிறுபிள்ளையிலிருந்தே தமிழர் அந்த உணர்வு வந்துச்சு. அதில் என்னை படிப்பித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் திராவிட சிந்தனை திமுக அதில் இருந்தாங்க, திமுகன்னு இருந்தாங்க. குறிப்பாக என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோப்பா பரமசிவம் அவர்கள், இங்கே பேராசிரியர் சலீல் அவர்கள், இவர்களெல்லாம் என்னை செதுக்கி வளர்க்கிற போது மொழி இனப்பற்றை அதிகமாக ஊற்றினார்கள். அப்படி தான் நாங்கள் வளர்ந்து வந்தோம். பிறகு நான் சிறு வயதிலிருந்து காங்கிரஸ் குடும்பத்தில் காமராஜர், இந்திரா காந்தி, நடிகர் என்றால் சிவாஜி கணேசன், மனோரமா, இந்த படங்கள் தான் எங்கள் வீட்டில் கூட்டி போவாங்க. தலைவர் என்றால் எங்களுக்கு காமராஜா, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, இப்படி தான் வீட்டில் இந்த படங்கள் தான் இருக்கும். இப்படி தான் வளர்ந்தோம். பள்ளியை முடித்து கல்லூரி காலங்கள் போக போக எங்களுடைய பார்வை விரியுது. அந்த காலகட்டத்தில் போர், அந்த 85 அந்த 80 அந்த காலகட்டங்களில் அகதிகளாய மக்கள் வர தொடங்கிய இடம் என்னுடைய ஊர் ராமேஸ்வரம்.
அங்கே வரும்போது அங்கே வந்த மக்களுக்காக வேண்டுவது போய் அவர்களுக்கு போய் துணிமணிகள், அரிசி, பருப்பு, மாத்திரைகள் இது சேகரிப்பதில் பள்ளி பிள்ளைகள் எங்களையெல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்போ நாங்கள் போய் துணிகளை கொண்டு போய் எங்கள் உறவுகளுக்கு கொடுக்கும்போது, ஆசிரியர் பெருமக்கள் செய்யும்போது ஒரு கவனம், அங்கே ஒரு நாடு இருக்குது, அங்கே ஒரு நமக்கு சொந்தம் இருக்குது, இனம் இருக்குது, அங்கே ஒரு தலைவன் நமக்கு விடுதலைக்கு போராடுறான் அப்படின்னு வரும்போது கவனம் வேற பக்கம் திரும்புது. அப்போ இளம் வயதிலிருந்தே தொலைதூரத்தில் இருக்க என் தலைவன் மீது ஒரு பேரன்பும் பெரும் பற்றும் காதலும் வந்துடுது. வந்த அப்புறம் படித்து அப்படி வரும்போது இங்கே வந்து திரைத்துறைக்கு வரும்போது வந்து சேர்ந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள். அண்ணன் அறிவுமதி, அண்ணன் சுபவீரபாண்டியன், கொளத்தூர்மணி, ஐயா நெடுமாறன், ஐயா வீரமணி, இவர்களோடு பழக்கம் வர 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 இந்த அரசியல் பார்வை, இந்த தளம் விரியுது. அப்படி விரியும் போது பல மேடைகளில் போய் திராவிடர் கழகம், இது இப்போ மார்க்சிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம், இந்த அம்பேத்கரிய பொது உடைமை மேடைகள், இந்த மாதிரி மேடைகளில் பேச பேச அது அந்த பயணம் வந்து விரிவடைந்து அப்படியே போகுது. அப்படியே வரும்போது இங்கிருந்து பேச 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 இந்த பேச்சுகள் எல்லாம் எல்லாருடைய இங்கே இருக்கிற நம்ம ஈழ விடுதலைக்கு ஆதரவாளர்கள் யார் யார் என்று வரும்போது அங்கிருந்து ஒரு இளைஞன் திரைத்துறையிலிருந்து எழுந்து வாரான் போது நாம் வேலை செஞ்ச இடம் என்னுடைய அப்பா மணிவண்ணன். அவரும் என்னை போன்ற இன உணர்வு, மான உணர்வு, பொது உடைமை சிந்தனைகள் கொண்டவர். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா பாரதி ராஜா. அவருக்கு இந்த அளவுக்கு இல்லைனால் மொழி, இனம், நாடு, மக்கள் அப்படிங்கிற ஒரு அவருக்கு பெரியார், மார்க்ஸ் இந்த கோட்பாடுகள் மீது அவருக்கு பார்வை இருக்குதோ இல்லையோ, ஆனால் மொழி இனம் என்றதில் இருந்தது. அது அப்படியே வர 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 ஒரு காலகட்டத்தில் அந்த ஈழ இறுதிப்போர் வரும்போது நான் தம்பி என்ற படம் எடுத்துக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை 2004 காலகட்டங்கள். அந்த காலகட்டத்தில் நான் வந்து கூப்பிடும்போது என்ன வரும்போது தலைவர் கூப்பிடுறாரு. அப்போ நான் போக முடியல. அதுக்கு காரணம் அந்த தம்பி படம் எடுத்துக்கிட்டு இருந்துட்டேன், அந்த விட்டுட்டு போக முடியல. திருப்பி அதுக்கப்புறம் படம் முடிஞ்ச போது 2007 அந்த காலகட்டத்தில் கனடாவுக்கு அனுப்புகிறாரு. என்னையே கனடாவில் போய் பேசுகிறேன். அந்த பேச்சு நேரலையில் அங்கே ஒளிபரப்பப்படுது. தலைவர் பார்க்குறாரு, அது ஈர்க்குது. அப்போ என்னை சந்தித்து பேசணும்போது திருப்பி அழைக்கிறாங்க. போக முடியாத போது 2008 பிப்ரவரி அப்போ வாழ்த்துக்கள் படம் முடியுது. அந்த முடியும் போது அவசர அழைப்பு, கிட்டத்தட்ட ஒரு கடத்தி கொண்டு போகிற அது அவசர அழைப்பாக நான் புகுந்து தலைவரை போய் பார்க்கும்போது போர் தொடங்கிட்டது. அந்த சூழலில் அங்கே இருந்த காலகட்டங்களில் எனக்கு கற்பிக்கப்பட்ட படிப்பினை, பார்த்த காட்சிகள், அந்த அதெல்லாம் என்னுடைய பாதையை திசை திருப்பிடுது. அது வரைக்கும் இருந்த அரசியல் நிலைப்பாடே மாறிடுது. ரொம்ப பெரிய கோரிக்கையை என் தலைவன் எனக்கு வைக்கலை. சுடும்போது பக்கத்தில் நிறுத்தி வச்சு தோட்டா வெடிக்கிறதை காட்டு, என் துவக்கிலிருந்து போகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து வெடிக்கணும். பேச்சும் திரைக்கலையும் இராணுவத்தில் வலிமை மிக்க 2 படைப்பிரிவுகள். ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு, இன்றைய தலைமுறை, நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏன் நாம் போராடுகிறோம், நம் போராட்டத்தின் தேவை என்ன, தமிழ் இனம், அதற்கென்று ஒரு நாடு ஏன் தேவை என்கிற இந்த கருத்துக்களை வலியுறுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இளைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும் உங்களது என்று அவர் இட்ட கட்டளை. ஒரு 5000 பிள்ளைகளை சேர்த்து கூடவா நம் இன விடுதலைக்காக நீங்கள் போராடிட முடியாது? 5000 பேருக்குமா அந்த நாட்டில் சிறை இருக்குது என்று என் தலைவன் கேட்டார். இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளை அந்த தலைவனுக்காக திரட்டி இந்த மகன் நிறுத்தியிருக்கிறேன் என்றால் அதுதான். அப்போ வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று இல்லை, அந்த சின்ன வயசுலேருந்து அரசியல் ஆர்வம் இருந்தது. தலைவரை பார்க்க நான் போகிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருத்தராக அதில் இருக்கிறேன். 2006ஆம் ஆண்டு திமுக, காங்கிரஸ் இந்த கட்சிகளின் கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட்டவன் ஒரு திரைக்கலைஞன் என்கிற முறையில் நான் அந்த இடத்தில் போய் இவ்வளவு வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து, தம்பி படத்தையெல்லாம் பார்த்து என்னை பாராட்டியவர் அன்றைய முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள். வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து இது ஒரு செல்ல மகன் போல என்னை நேசித்து வைத்திருந்தார். அந்த தலைவரை பார்த்து திரும்பும்போது அவர் சொல்லிவிட்ட சின்ன சின்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரம் தராமல் தவிர்க்கும் போது அந்த இடைவெளி பெருசாயிட்டு திரும்பி நான் போராடி பார்த்தேன். பேசும்போது அந்த படுகொலையை பேசும்போது என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய குரல் வலையை, என்னுடைய பேச்சு மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, அது அரசுக்கு நெருக்கடி வருதுன்னு தொடர்ச்சியாக என்னை 5 முறைகள் சிறைப்படுத்தி சிறைக்குள்ளே தனிமை சிறையில் அடைத்து விட்டார். அது ஒரு கடுமையான வன்மத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்போது ஒரு முடிவுக்கு வந்தேன், இவர்களை ஒழிக்காமல் நம் இனத்திற்கு விடிவும் இல்லை, விடுதலையும் இல்லை என்ற முடிவை எடுத்தேன். திருப்பி வந்து இந்த தலைமைகள் உலகத்திற்கு முன்பு நம் விடுதலை போராட்டம் வீழ வேண்டும், தமிழ் தேசினத்துக்கென்று தேச விடுதலை கனவை சிதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டேன்.
உலகத்திற்கு முன்பு பிரபாகரன் பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அழிக்க துடித்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவியை அணிவித்தவர்கள் இவர்கள் என்று முடிவு செய்து இவர்களை ஒழித்தால்தான் தமிழ் மீளும், தமிழன் ஆளுவான், தமிழ் தேசிய இனம் பாதுகாப்பாக வாழும் என்ற முடிவுக்கு வந்து இந்த அரசியல் பெரும்படையை கட்டினோம். இது காலம் எனக்கு இட்ட கட்டளை, வரலாறு தந்த பெரும்பணி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை, காத்திருப்பதில்லை. இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்து கொண்டு நடந்து போய்விடும். அப்படித்தான் அந்த நிலத்தில் என் தலைவனின் கையை பிடித்து கொண்டு நடந்தது. இந்த நிலத்தில் எளிய மகன் என் கையை பிடித்து கொண்டு இப்போது நடந்து கொண்டு போகிறது. நாளை என்ன வேணுமானாலும் நடக்கலாம். அதனால் அரசியல் என்பது எங்கள் பிறவி கடமை, நாங்கள் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய வரலாற்று பெரும் பொறுப்பு, பணி என்பதை உணர்ந்து இந்த களத்திலே நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்தது பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்காக, மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க, பணத்திற்காக அல்ல, பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக, அதன் மானத்திற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணனிடத்தில் ஒரு நேரடியான ஒரு அரசியல் கேள்வி. 2019-20 கிறிஸ்துவ தலைவர்கள் நாங்கள் யாரும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஒரு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை நம்பி நாங்கள் வாக்களித்தோம். அதில் ஏமாந்தோம், கடந்து போனோம். அடுத்து 4.5 ஆண்டுகள் முடிந்தது. இன்னும் எங்களுக்கான ஒரு வாக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பது எங்களுக்கு நன்கு தெரியும். எங்களுடைய சபைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரிகளும் நாங்கள் கேட்கும்போது, யார் உங்களுக்கு ஒரு ஆளுகைக்குள் வந்தால் நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்று கேட்கும்போது எல்லாருடைய பொதுவான கருத்து அண்ணன் சீமான் வர வேண்டும் என்றதான ஒரு ஆசை, ஆவல் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். 8.5% ஆனது எப்பொழுது 38% மாறும்? என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது, எங்களுடைய வேதாகமம் சொல்ல அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களே காணும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அதன்படி அண்ணன் சீமானாகிய நீங்கள் தமிழக சட்டப்பேரவையில் நின்று செந்தமிழ் சீமானாகிய என்னும் நான் என்று சொல்லக்கூடிய நாள் எந்த வருடம் வரும் என்று உங்களுடைய கணக்கின்படி வைக்கப்படும் என்று சொன்ன உரிமைகளுக்காக காத்திருக்கிறோம். உங்களுடைய எழுப்பதிலுள்ள வார்த்தைகள், எழுச்சுள்ள வார்த்தைகள் வாடிகளை மாற்றுகிறது. ஆனால் உரிமை தருகிற இடத்தில் நீங்கள் கடந்து வந்தால்தான் அந்த உரிமைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், நாங்கள் சமாதானமாக இருக்க முடியும். அந்த கனவு நனவாக்கும் அந்த வருடம் எந்த வருடமாக இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அந்த கணக்கை நாங்களோட கேட்கிறோம். அவர்கள் கொடுத்த வாக்கு அப்படியே இருக்கிறது என்று நம்முடைய பேராயர் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வாக்கு அவர்களிடத்திலே அப்படியே இருக்கிறது. அந்த வாக்கை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாக்கு நம்மிடத்திலே இருக்கிறது, இன்னும் நம்மிடத்திலே இருக்கிறது. அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்போது அந்த இடத்திற்கு வருவீர்கள்? 8 என்றைக்கு 32 ஆகும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் ஆயர் பெருமக்கள் ஆசீர்வதித்து இறைமகன் ஆசீர்வதித்தால் 2026 அது 42 கூட ஆகும். என்னரும் இறைமக்கள் உங்கள் வாக்குகளை நீங்கள் எனக்கு செலுத்தி இருந்தால் இந்த 8-16 ஆகியிருக்கும். இஸ்லாமிய என் சொந்தங்கள் இந்த மகனை நம்பி வாக்கு செலுத்தியிருந்தால் அது 32 ஆகியிருக்கும். இந்த வாக்குகளின் அடித்தளத்தில் தான் திராவிடம் இன்னும் நடனமாடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் நம்பிக்கொண்டு பத்திரமாக அவர்களை பல ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இம்முறை நீங்கள் ஒரு தெளிவுக்கு வாருங்கள். நான் நம்பிக்கைக்குரியவன் இல்லை, மோசமானவன், கெட்டவன் எப்படி? ஆனால் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய தந்தையாருக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். இந்த 5 ஆண்டுகள் அவர் மகன் ஐயா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். நீண்ட காலமாக அம்மையார் ஜெயலலிதாவிற்கு அவரை ஒட்டி வந்த ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 4.5 ஆண்டுகள் கொடுத்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் மகன் 15 ஆண்டுகளாக ஒரு எளிய மகன் கத்திக்கொண்டே இருக்கிறானே, ஒரு தடவை அவனுக்குத்தான் போட்டுத்தான் பார்ப்போமே, ஒரு வாய்ப்பை கொடுத்துத்தான் பார்ப்போமே என்று நீங்கள் ஒரு முறை தந்து பாருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என்னரும் இறை மக்களுக்கு நான் சொல்லுவேன், தினமும் நீங்க ஜெபிக்கிற போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையே,
உம்முடைய அரசு வருக என்று வேண்டுகிறீர்கள். தந்தையின் அரசு எப்படி இருக்கும் என்று சொல்லுங்கள். உம்முடைய அரசு வருக என்று சொல்கிறீர்கள். அந்த அரசு எப்படி இருக்கும்? அதை யார் தருவார்? யார் இந்த மண் உலகில் நிறுவுவார்? ஐயா ஸ்டாலினா, ஐயா எடப்பாடியா, இல்ல தம்பி உதயநிதியா, இல்ல தம்பி விஜயா? யார் நிறுவுவார்? யார் நிறுவுவார்? சொர்க்கம் இருக்கும் என்று சொல்கிறார்கள், நரகம் இருக்குது என்று சொல்கிறார்கள். நரகம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் எப்படி இருக்கும்? நரகம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு திராவிட ஆட்சியாளர்கள் ஐயா ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி போல இருக்கும். சொர்க்கம் எப்படி இருக்கும்? உங்கள் மகன் வந்து தரப்போகிற ஆட்சி போல. சாராயம் காட்சி விஷத்தை ஊற்றி கொடுத்து விட்டு மக்களுக்கு விருந்து படைக்கிறேன் என்று சொல்வதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், ஆயர் பெருமக்கள், என்னரும் இறை மக்கள் ஏற்கிறீர்களா? 6 வயது குழந்தையிலிருந்து 60 பேர் மூதாட்டி வரை வன்புணர்வு செய்து கொலை செய்வதை ஏற்கிறீர்களா? பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்களை செய்தார் இறைமகன் இயேசு. அந்த மலையை அறுத்து காசாக்குவதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் போகிறீர்களே ஏன்? ஹீரா மலையில்தான் இறை தூதர் நபிகள் நாயகம் அருள் பெற்றார் என்று படித்த நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது ஏன்? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் என்று வழிபடுகிற நீங்கள் அந்த குன்றுகளை எல்லாம் வெற்றி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பது ஏன்? இது யார் பேசுவா? என்னால் தண்ணீரை உறிஞ்சி வித்து விட்டால் சேமித்து வைத்து விட்டு செல்ல முடியும், மரங்களை வெட்டி விட்டால் நட்டு வைத்து விட்டு செத்து போக முடியும். ஆனால் மலையை மணலை யாரால் உருவாக்க முடியும்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை யார் தந்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? உங்களுக்கு மட்டுமல்ல, 1000 தலைமுறைகளை தாண்டி உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணராமல் செல்வது ஏன்? மந்திரத்தால், ஜெபத்தால், அழுகையால், தொழுகையால் அரையங்கல மலையை உங்களால் வளர்க்க முடியுமா? ஏன் அதை பற்றி கவலை கொள்ளாமல் போனீர்கள்? சமூக குற்றங்களை எல்லாம் சட்டமாக்கினார்களே. கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம் சட்டப்படி, அதை குடிப்பது குற்றம் சட்டப்படி. அதை குடித்து செத்தவனை அங்கீகரித்து 10 லட்சம் கொடுத்ததை எப்படி நீங்கள் அங்கீகரித்தீர்கள்? எப்படி அங்கீகரித்தீர்கள்? எப்படி எப்படி அங்கீகரித்தீர்கள்? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு மக்களின் கிளர்ச்சி, அது கொழுப்படுத்து போய் குடித்து செத்தான். இங்கே நடிகரை பார்க்க வந்து நெரிசலிலே சிக்கி செத்தான். அவன் வாய் வழியே போதை, இவன் கண்ணு வழியே காது வழியே போதை. ஆனால் மக்களின் கிளர்ச்சி, ஸ்டெர்லைட் ஆலையால் என்னுடைய வாழ்விடம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, நீர் நஞ்சு, நிலம் நஞ்சு, காற்று நஞ்சு, என்னால் வாழ முடியவில்லை என்று ஒரு கொடி இல்லை, ஒரு தலைவன் முன்னிற்கவில்லை. மக்களே கிளர்ந்தெழுந்து போராடினார். இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்களே கிளர்ச்சி செய்வார்கள், புரட்சி செய்வார்கள் என்கிறான் லெனின். அதைத்தான் என் மக்கள் தூத்துக்குடியில் செய்தார். ஏன் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டீர்கள் என்று கேட்காதது ஏன்? அந்த செத்த குடும்பங்களுக்கு என்ன நிதி நிவாரணம் கொடுத்தீர்கள்? என்ன கொடுத்தீர்கள்? இந்த உண்மை கண்டறியும் குழுக்கள் ஓடி வராதது ஏன்? இந்த சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன்? தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைக்கலாம், தடியடி நடத்தி கலைக்கலாம், மனு கொடுக்க அந்த மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? தொலை தூரத்திலிருந்து குறிபார்த்து சுடுகிற சினைப்பு துப்பாக்கியோட காத்திருந்தது ஏன்? ஒரு வண்டியின் மேலே ஏறி இருந்து சரியாக குறிபார்த்து எப்படி சுட்டாய்? சுடுவதா இருந்தால் காலுக்கு கீழே தானே சுட்டிருக்க வேண்டும். குறிபார்த்து கழுத்திலே எப்படி சுட்டாய்? உன்னை சுட சொன்னவன் யார் என்ற கேள்வியை எழுப்பாதது ஏன்? எப்படி? எப்படிப்பட்ட அதிகாரங்கள்? இதெல்லாம் தான் நரகம், இதெல்லாம் தான் கொடுமை. தொட்டதுக்கெல்லாம் காசு, தொட்டதுக்கெல்லாம் காசு. ஒரு பணியா காசு, பணி இடமாற்றமா காசு, பணி உயர்வா காசு. ஊழல் லஞ்சத்திலே ஊறி போன இந்த சமூகம், கொலை கொள்ளை எல்லாம் சமூகம், சாதிய மத பெருமையிலே கொலை, எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நரகம் எப்படி இருக்குமோ அப்படி ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிகள். நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், குடிக்க தண்ணீர், நஞ்சில்லாத உணவு, படிக்க கல்வி, படித்தால் வேலை. 75 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார். மொத்தம் 3937 இடத்துக்கு 15,52,000 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார். எங்கே போய் கொண்டிருக்கிறது நாடு? 10 லட்சம் கோடி கடன். இந்த 10 லட்சம் கோடி கடனை பற்றி நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஒரு நாட்டின் நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்த முதலமைச்சரின் மகன், துணை முதலாக இருந்தவர், மாநகர தந்தையாக இருந்தவர், இப்போது 4.5 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருப்பவர், இப்போது துணை முதல்வராக இருக்கிற என் தம்பி, ஒன்றிய செயலாளராக இருந்து வந்தேன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து பிறகு முதல்வராக இருக்கிற ஐயா எடப்பாடி,
இந்த நாட்டிலே எந்த இடத்தில், எந்த தொகுதியில், எந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்று தெரியாமல் எழுதி வைத்து படிக்கிற இவர்களிடத்தில் எப்படி நாட்டை கொடுப்பீர்கள்? எப்படி கொடுப்பீர்கள்? மக்களின் துயரம் என்ன, வழி என்பது இதயத்தில் இருந்து மொழியாக வரவில்லை, மனதில் இருந்து வழியாக மொழியாக வரவில்லை. பார்த்து படிப்பவனிடத்திலே அப்படி என்றால் நீ என் மக்களுக்கு பக்கத்திலே இல்லை, என் மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக இல்லை, அவன் வழியை உணராத நீ எப்படி தலைவனாக இருப்பாய்? ஒன்றுதான் கோட்பாடு என் உடன் பிறந்தார்களே, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இங்கே என்ன கொடுமை நிகழ்ந்தது? எங்கே ஜெருசலேமில் பெத்லகேமில் பிறந்த இறைமகன் இயேசுவுக்கு என்னரும் தமிழ் புரியும் என்று என் அன்பு சொந்தங்கள், ஆயர் பெருமக்கள், இளங்குருமார்கள், பரலோகத்தில் இருக்க எங்க பிதாவே என்பது கூட பிறமொழி என்று விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையை என்று தூய தமிழில் அழைக்க தொடங்கிவிட்டார்கள். தான் பிதாசுதன் பரிசுத்தாவியை மாற்றி தந்தை மகன் தூயாவி என்று பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் எங்கோ பிறந்த இறைமகன் இயேசுக்கு என்னரும் தமிழ் புரிகிறது, என் இறை முருகன் சிவனுக்கு தமிழ் புரியாது என்பதை ஏற்றுக்கொண்டது இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள். தமிழை ஒழிக்க வேண்டும், தமிழ் உணர்விலிருந்து, இன உணர்விலிருந்து தமிழர்களை அப்புறப்படுத்தாமல் தமிழன் அல்லாதவன் வாழவும் ஆளவும் முடியாது என்று திட்டமிட்டு செய்தார்கள் இந்த சதியை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்புக்காக ஆயர் பெருமக்கள் பேசுகிற ஆறு பெருமகன் கேள்வி எழுப்பினார். இல்லை, இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மகனுக்கும், இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு மகனுக்குமான பாதுகாப்புக்கு நிற்பதுதான் தமிழ் தமிழர் தேசிய அரசியல். அது இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அவன் பார்சி என்றோ பௌத்தன் என்றோ பார்க்காது. மண்ணில் பிறந்த மானுடன் ஒவ்வொருவருக்கும், உலக உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் உயிரான அரணான பாதுகாப்பை தருவதுதான் தமிழ் தேசிய இனத்தின் அறம் சார்ந்த அரசியல். உங்கள் மகன் இங்கு நின்றால் கிறிஸ்தவருக்கு பாதுகாப்பு, இந்துக்கு பாதுகாப்பு, இஸ்லாமிய எல்லாருக்கும் பாதுகாப்பு. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மரத்திற்கும் மலைக்கும் கடலுக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் அரசியல் பேசுகிற உங்கள் மகன் சக மனிதனை பாதுகாக்காமல் வெறுப்பான். இப்படி பேசுவது எப்படிப்பட்டது? ஒரு தேசிய இன அவமதிப்பது. இந்த மண்ணுலகிலே எங்கும் தேடுங்கள், தமிழர்களைப் போல மாண்புமிக்க உயிர்மேனையும் கொண்ட ஒரு இனக்குடி எங்காவது உண்டா? எடுத்துக்காட்டுங்கள், எடுத்துக்காட்டுங்கள் பாருங்கள். அதனால் அறிவார்ந்த பெருமக்கள், என்னரும் இறை சொந்தங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகனையும் கைவிட்டு விட்டீர்கள் என்றால் இன்னொருவன் மொழி, இனம், இலக்கியம், வரலாறு, நிலம், வளம், காடு இதையெல்லாம் கற்றுக்கொண்டு ஒருவன் சிறை, நிறை, தடை, உடை, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று 260 வழக்குகளை தாங்கிக் கொண்டு மகன் எண்ணற்ற ஏச்சு, பேச்சு, அவமானம், பசி, பட்டினி, உறக்கம் எல்லாவற்றையும் துளைத்துக் கொண்டு இங்கே நிற்கிறேன் என்றால் காரணம் எனக்கு முன்னவன். என்னை ஒரு தாய் கேட்கிறாள், என் உடன் பிறந்தார்களே, மேடையில் பேசி வேர்க்க விறுவிறுக்க இறங்கி போகும்போது மகனே என்று என் கையை பிடித்து அழுகிறாள். என்னம்மா என்று கேட்டேன். இப்படி கத்திரியடா, வேர்க்க வேர்க்க இப்படி பாடுபடுறியடா, இந்த மக்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று என்னை பார்த்து பரிதாபத்தில் பேசினாள். அந்த தாயிட்டு இந்த மகன் சொன்னேன், ரத்தம் சிந்தியவனுக்கு முன்பு வெறும் வேர்வை சிந்துகிற இந்த மகன் ஒன்றுமில்லை தாயே. உயிரையே கொடுத்து போராடிய என் முன்னவர்களுக்கு முன்னாடி வெறும் உணர்வை கொடுத்து நிற்கிற உன் மகன் மிகச் சாதாரணம், ஒன்றுமில்லை, நீ தைரியமாக நான் வென்று வருவேன் என்று போனேன். அதனால நீங்க இந்த அரசியல் இருந்து எந்த வழியில் நாம் கீழே சென்று விடுவோம்? எந்த வழி? எப்படி செய்வாய்? எல்லாவற்றுக்கும் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். தமிழை எப்படி மீட்சியுற வைப்பாய்? தமிழ் படித்தால்தான், தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, தமிழில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம். கடைத்தருக்களில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழ் இல்லையா? இல்லை. தமிழில் விளம்பர பலகை இல்லாத கடைகளுக்கு 2 மடங்கு வரி. தானா மாத்திருவான், அடுத்த நாளே மாறிடும் தமிழ் வரி. என்னங்க செய்ய முடியாதா? செய்ய மாட்டான். தமிழ் சிதைந்த அழிவதை முதலமைச்சர் சொல்கிறார். ரெயின்போவை அப்படியே ரெயின்போ என்று தமிழில் எழுதுங்கள் என்று, வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. காரணம், என் மொழி சாவதில் அவருக்கு கவலை இல்லை. அவர்கள் திராவிட மாடல், திராவிடம் சமஸ்கிருதம், ஆங்கிலம் உங்களுக்கு தெரியும், மாடல் ஆங்கிலம். ஏன் ஒரு தமிழர் ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி என்று சொல்ல நாக்கு வரல? வராது. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்கள் தமிழ் உங்களை பாதுகாக்கும். தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. ஏன் இந்த தாழ்த்தப்பட்டவன் சொல்லும் போது கோபம் ஏன் வருது? அவன் என் உடன் பிறந்தான் தாழ்த்தப்பட்டவன் என்றால் ஒரு ஆள், ஒரு மகன் தாழ்த்தப்படவில்லை,
என் தமிழ் தாழ்த்தப்படுகிறது, என் இனம் தாழ்த்தப்படுகிறது. அதனால்தான் தேவேந்திரர் சமூக மக்களை, என் உயிர் சொந்தங்களை பட்டியலில் இருந்து வெளியே எடு என்று நான் உறக்க கத்த காரணம் அதுதான். என்னவனை நீ எப்படி தாழ்ந்தவன் என்று சொல்லுவாய்? என் இனம் சார்ந்த மகன் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் அங்கே நான் தாழ்த்தப்படுகிறேன். என் இனம் தாழ்ந்து, என் தமிழ் தாழ்கிறது. அது எப்படி ஒரு தன்மானமிக்க தமிழ் மகன் பொறுப்பான்? எப்படி பொறுப்பான்? நீ உள்ளே வா, நீ வெளியே நின்று என்றால் கதவை உடைத்து விட்டு வாடா வெளியே என்று அழைத்து போகிற திமிரும் துணிவும் எங்களுக்கு உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இந்த சபையில் கூடி நாம் பேசுவது வெறும் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பு அல்ல, ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு. அதற்கு வழிபாட்டக்கூடிய பெருமக்களாக எங்கள் ஆயர் பெருமக்கள் இருக்க வேண்டும். அசரத்து பெருமக்கள் ஓதுவார்கள், அந்த இமாம்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் புரட்சியால் பூத்த சமயங்கள் உலகத்திலே இஸ்லாமும் கிறிஸ்தவம். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று இறைமகன் சொன்னது உண்மையானால் அந்த அநீதியை எதிர்த்துத்தான் நாம் இந்த புரட்சி தீயை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் அவர்கள் ஊழல் லஞ்சம் பெறுபவன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார். நீங்கள் பெறவில்லை பெற்றீர்கள் என்று சொன்னால் பெறுகிற அவனுக்கு துணை நிற்கிறீர்கள். அப்ப அதே சாபம் உங்களுக்கும் வரும். அதனால் விலகி நில்லுங்கள் என்று சொல்கிறார். இவ்வளவு கொடுமைக்கு பிறகும் இன்னும் இந்த திராவிட இந்திய தீய அரசியல் சக்திகளை ஆதரித்தால், அதுபோல காங்கிரஸ் கிறிஸ்தவ மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு என்று எவன் சொன்னவன்? யார் சொன்னது? எதிர்த்து போரிடுகிற நீட்டை கொண்டு வந்து நீட்டியவன் எவன்? அவன்தான். சகிக்க முடியாத வரிச்சுமை ஜிஎஸ்டி சுமத்தவன் அவன்தான். இந்த என்ஐசி கொண்டு வந்தது அவன்தான். கண்ணு முன்னாடி நம் இனத்தை கொன்று குவித்தவன் அவன்தான். அது சாவல்ல, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கிற பெருங்கனவின் சாவு. அதை என் அன்பு தம்பிதங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் மீது என்ன? காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தை படிக்கும் போது ஊர் ஊராக தெரு தெருவாக வரைந்த நான் இன்றைக்கு அந்த கை சின்னத்தை ஒழிக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த கைதான் என் இனத்தை கொள்ள பல ஆயிரம் 80,000 கோடியை வட்டி இல்லாத கடனாக எண்ணி கொடுத்த கை. அந்த கைதான் 3 கிலோமீட்டருக்கு அங்கே நிர்வாகம் நிக்க விட்டு அப்பாவுக்கு முன்பு மகளை, அம்மாவுக்கு முன்பு மகனை, தந்தைக்கு முன்பு மகளை, கணவனுக்கு முன்பு மகளை எல்லாரையும் நிர்வாணமாக நடந்து வர வைத்த சோதனை என்கிற சோதனை சாவடியிலே சிங்கள ராணுவ வீரன் என்னரும் தங்கைகளை மார்பை திரி இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டதை பார்த்த மகன் உறங்குவானா? அந்த திரிகை கைக்கு கை கொடுத்து நின்றவன் இந்த காங்கிரசுக்காரன் கை. அதை ஒடிக்காமல், மறைக்காமல், ஒழிக்காமல் நீ தூங்கினால் நீ மான தமிழச்சி மாறல பால் குடித்தவனா என்பதை உலகத்தில் எந்த இனத்தையாவது கொன்று குவித்து விட்டு அந்த சொந்த இனத்திடம் வாக்கை பெற்று இந்த கட்சிகள் அரசியல் வலிமை பெற்றுவிட முடியுமா என்பதை எண்ணிப்பார். மான மலையாளி, கன்னடன், தெலுங்கன் இந்த மாதிரி செய்திருப்பானா? நாம் தான் அதை அங்கீகரிப்போம், நாம் தான் அதை செய்வோம். இன்றும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழன் செத்து போனான். லட்சக்கணக்கா சாகும்போது கிளர்ச்சி என்ன? அண்ணன் கமலஹாசன் அவர்கள் தமிழில்தான் கன்னடன் வந்தது, கன்னடம் வரலாற்று உண்மையை சொன்னார். தாங்க முடியவில்லை கொதிருக்கிறார். ஆனால் கமல் சொன்னதில் என்ன பிரச்சனை என்று பேசியது ஒருத்தன் சொல்லு. நானும் என் அப்பன் மணியரசன் இந்த நிலத்தில் எவரும் அண்ணன் கமலஹாசனுக்கு துணையாக இல்லை. அப்படின்னா எங்க தமிழன் செத்து போனான். கால கொடுமை. இந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு பேர் என்ன? ராஜராஜ சோழன் பெருவீதி. ராஜராஜன் பெருவீதி மாற்றினார் ஐயா கருணாநிதி ராஜீவ் காந்தி சாலை என்று. இவர் மாற்றினார் ஐயா கருணாநிதி சாலை என்று. இவன் மாற்றுவான் பேரரசன் பெருவீதி என்று. இதாண்டா தமிழ் தேசியம். என் அடையாளத்தை நீ பறித்தால் அதை திருப்பி அடித்து பறித்து அதே அடையாளத்தை நிறுவி. அதனால தைரியமா இருங்க. அது வந்துருமா போயிருமான்னு ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம்னா விட்டுருமா? வாக்கு இந்த ஒரு தடவை அந்த வாக்கை தூக்குங்க, அநீதிக்கு எதிராக தூக்குங்க, இந்த மகனுக்காக போடுங்க. ஒரே ஒரு தடவை திரும்ப திரும்ப சொல்றேன். இறைமகன் இயேசு உலக மானுடர்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தார். உங்கள் பிள்ளை இந்த மகன் இந்த மண்ணுலகில் இருக்கிற இந்த மக்களின் பசியை போக்க கலப்பையை சுமக்கிறேன். 2 ஒண்ணுதான், 2மே பாரம் தான். எங்களுக்கானதில்லை, என் மக்களுக்கு. அது பாவத்தை போக்க, இது பசியை போக்க. சிலுவையை நெஞ்சிலே சுமக்கிற எண்ணரும் சொந்தங்களே உங்கள் மகனை கைவிட்டு விடாதீர்கள். ஏலி ஏலி லாமா ஜபத்தானி என்று ஏன் தந்தையே என்று கைவிட்டீர்கள் என்ன என்று இறைமகன் இயேசு தன் தந்தையிடம் கேட்டது போல
உங்கள் மகனை உங்களிடத்தில் ஏன் என் சொந்தங்களை என்னை கைவிட்டு விட்டீர்கள் என்று கேட்கிற நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள். 26 என்னோடு நில்லுங்கள், இந்த மண்ணோடு நில்லுங்கள், உலகம் நம்மோடு நிற்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது இறைமகன் இயேசு மீது ஆணை. மக்கள் அரசியல் தெளிவோடு இருக்காங்க நினைக்கிறீங்களா? இல்லை, மக்கள் இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறத தாண்டி அரசியல் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் எல்லோருக்கும் இருக்கு என்பது உணர்ந்தவர்களுக்கு உணராதவர்களுக்கு உணர்ந்தவர்கள் கற்பிக்க வேண்டும், அறியாதவர்களுக்கு அறிந்தவர்கள் கற்பிக்க வேண்டும். மக்களை அவர்கள் சரியில்லை, அவர்கள் மோசம் என்று பழி சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. இங்கே அரங்கிலே கூடியிருக்கிறவர்கள் யார்? நாம் எந்த கூட்டத்திலிருந்து வந்தோம்? அரசியல் அது தெரியாதவர்கள் நினைக்கிற அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து தான் வந்தோம். அதுதான் வந்தோம். இத்தனை கோடி மக்களுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் தான். எத்தனை ஆயிரம் பேருக்கு ஒரே ஒரு ஆயர், எத்தனை ஆயிரம் இறை சொந்தங்களுக்கு ஒரே ஒரு ஆயர். அப்ப ஒரு மகன் தான். 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் பெருமகன் தான். அது மாதிரி அறியாதவர்களுக்கு, அரசியல் தெளிவில்லாதவர்களுக்கு, புரிதல் இல்லாதவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கு. அரசியல் தெளிவல்லை, அவர்கள் எல்லாம் பதர்கள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது, புறந்தெளிவிட முடியாது. உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தான் யார்? யாருக்கும் தெரியாது. ஒரு எளிய மகன். இவன் யார்? எங்க அப்பா யார்? அமைச்சரா? இல்லை சாதிய பின்புலமா, மத பின்புலமா, இல்லை பெரிய பொருளாதார வலிமையா, ஊடக ஆதரவா? எனக்காக எந்த ஊடகமாவது பேசுமா? சீமான் நல்ல அரசியல் பேசாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிதாக சின்னங்களை தருவார்கள். கொண்டு போய் சேர்க்கப்படாத பாடுபடுவோம். நன்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர் பிள்ளைகள், காசு இல்லாது, துண்டறிக்கை அடிக்கக்கூட காசு இருக்காது, சாப்பிட்டு கொள்ள எரிபொருள் நிரப்பிக்கொள்ளக்கூட வசதி இருக்காது, படுத்து உறங்க ஒரு விடுதி எடுத்துக்கொள்ள வசதி இருக்காது. அப்படியே திண்ணைகளில் தெருக்களில் ஒருவர் ஒரு அடுக்கடுக்காக படுத்துக்கொண்டு நாங்கள் ஓடி உழைத்து இன்னைக்கு 36 லட்சம் மக்கள், அதற்கு மேற்பட்டு 36,000 மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி 3வது பெரிய அரசியல் கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால், இத்தனை பணமழை, இவ்வளவு சாதிய உணர்வு, மத உணர்வு, சாராயம், பணம், இதை தாண்டி இனம் மானம் என்று இந்த பிள்ளைகளை தேடியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அரசியல் தெளிவு பெறாதவர்களா என்பதை என்னரும் தம்பி புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லோரும் பிழையானவர்கள் என்று சொல்லாதீர்கள். மக்கள் மகத்தானவர்கள். மக்களை நம்பாது ஏமாற்ற நினைப்பவன் தான் ஆபத்தானவன். அவனை ஒழிக்கணும். அதுதான் நம்ம வேலை. நீங்க திராவிட தீகா மேடைகள்ல பேசுறாங்கல்ல, கடவுள் மறுப்பு பேசுறாங்க, அங்க உங்களுக்கு அப்படிதான் கற்பிக்கிறாங்களா? ஏன்னா பல பேச்சுக்கள் நாங்கள் முன்னாடி கேட்டுருவோம். இந்த தமிழ் தேசிய பயணிக்கிற சீமானா எங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல அவங்க அப்படிதான் சொல்லி தராங்களா? நீங்க அங்கே பயணிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துங்க. 2வது கேள்வி, இவ்வளோ உலகத்துக்கே அறிவை கடன் கொடுத்த இனம்னு சொல்றீங்களே, அது இந்த மாதிரி வந்து ஒரு 40 காரணமான ஊடகங்களை நீங்க ஏன் வந்து விமர்சிக்கிறீங்க? இல்லை, நான் ஊடகத்தை விமர்சிக்கிறது நம்ம வேலை இல்லை, விமர்சிக்கிறது அவங்க வேலை. பெரியாரை போட்டு பழகிற மாதிரி ஏன் ஊடகங்களை போட்டு பழக மாட்டேங்க? அது இல்லை. ஊடகம் வந்து ஒரு நிலைத்த நிலைப்பாட்டில் இருக்காது. தம்பி புரிஞ்சுக்கணும். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒவ்வொரு வேலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் கேள்வி, அங்கே அதுதான் கற்பிக்கிறான். அவங்க கற்பிப்பது பிராமண எதிர்ப்பு, இந்த சாதி மறுப்பு, ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, இதுதான். அதான் சொல்லுவாங்க. அதில் தான் அது எல்லாத்தையுமே வந்ததுன்ட்டு. இந்த கடவுள் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழர்களுக்கு கடவுள் கிடையாது, இறைதான். இயேசு கூட நீங்கள் நம்மோடு வாழ்ந்த ஒரு இறை மகன். அவர் வந்து ஒரு மானுடன் இன்னொரு சக மானுட சமூகம் பாதிக்கப்படும் போது ஒரு கிளர்ச்சி செய்த ஒரு புரட்சியாளர். நான் தேவகுமாரன் அப்படிதான் நம்ம போற்றோம். நபிகளும் அப்படித்தான், அநீதியை எதிர்த்து போர் செய்கிறார். அப்படித்தான் தலைவரும், அப்படித்தான் முருகனும். அப்படி நமக்கு கற்பிக்கப்பட்ட முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தான். தமிழர்களுக்கு இறைதான் உண்டு, தெய்வம் தான் உண்டு. தெய்வம்ங்கிறது எப்படி வருது? வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லு. அப்படித்தான். நீங்கள் அன்னை தெரேசாவை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஒரு மகள். அந்த மகளை இன்னைக்கு ஒரு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வழிபடுற அப்போஸ்தலராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எல்லார் வீட்டு நாட்காட்டியிலையும் பூஜையிலையும் செவ வழிபாட்டு அறையிலும் இருக்குதுன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் என்னன்னா, ஒரு மனிதனை நல்லவன், ரொம்ப நல்லவர், ஆக சிறந்தவர், ரொம்ப நல்லவர், அதுக்கு மேலே வார்த்தை இல்லை, தெய்வம் என்று போட்டிடும், உயர்வில் கொண்டு வச்சிடும். அதை தான் தமிழர் முன்னோர்கள் கற்பிக்கிறாங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்லு. நல்ல அரசாட்சி செய்கிற அரசனை இறைவன் என்று தான் போற்றுகிறது. அதனால நீங்கள் அவங்க அப்படி கற்பிச்சாங்க. ஒரு காலம் வரும்போது நமக்கு உணரும் போது இது வல்ல நம்ம பாதை என்று. நீ பெரியார்ட்ட இருக்கும்போது அப்படி பேசுறீங்க. ஆம், அது நான் நடந்து வந்த பாதை, அது நான் வழி நடந்த பாதை. இப்போது 2010 2008 இப்போ போகிறது நான் வழி நடத்தும் பாதை.
அதனால அதில் போய் நான் வேலிமுள்ள சாத்தி அதை குறுக்க மறிக்க விரும்பல. வரலாற்று அப்போ இருக்கு. இன்னும் உன் வீட்டில் ஏன் பெரியார் படம் இருக்குன்னு கேட்குறாங்க. நான் அப்போ அப்படி இருந்தேன். நம் புரட்சி பாவலர்கிட்ட நிறைய சமஸ்கிருத சொற்களை சேர்த்து எழுதிடுறாரு. அதை மாற்றிடலாமான்னு. இல்லை இல்லை, நான் வந்த பாதை அப்படித்தான் வை, பிறகு நான் தூய தமிழுக்கு. இங்கே பாருங்க, வென்று வருவான் திராவிட காளை என்று பாடிய நமது முன்னவன் புரட்சி பாவலன், நறுக்குவம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழ் என்று முரசரவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம் வந்துறான். அவன் கடைசிக்கு வந்தான், பேரன் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். விளங்குதா? அதுதான். அப்புறம் நீங்கள் என்ன சொல்றீங்க, ஊடகத்தை ஏன்னா எதிர்க்கிறது இல்லை. கேள்வி கேட்டேன். நீங்கள் திருப்பி திருப்பி அதுதான் செய்தி அவ்வளோதான் செய்யணும் திருப்பி திருப்பி காட்டுறீங்க. அதை ஒரு பெருமையாக போதையாக மாற்றுறீங்க. அதனாலன்ட்டு அதில் அவங்க செய்கிறது ஊடகத்தில் பணி செய்கிற நம்ம உடன் பிறந்தார்களின் பொறுப்பு அல்ல. முதலாளிகள், தனி முதலாளிகளினுடைய கையிலே ஊடகம் இருக்குது. தனி முதலாளிகளுக்கு லாப தேவை இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. நற்செய்திகளை கொண்டு போகணும் இல்லை, அதில் லாப நோக்கம்தான் இருக்கும். அப்போது அதிகாரத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து போகணும் என்று நினைப்பார். புதிய தலைமுறை ஒரு செய்தியை போட்ட உடனே அரசு தடத்திலிருந்து தூக்கி விட்டதை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த நிலைமைக்கு வர வேண்டாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். புரியுதா? இப்போ நம்மள மாதிரி போடா அப்படின்னு நம்ம போக முடியாது. நம்மகிட்ட இலக்கம் ஒன்றும் இல்லை, அவங்கக்கிட்ட இலக்கம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி விஜய் பேசவே மாட்டார், அவரை பற்றி 24 மணி நேரம் பேசுவாங்க. நான் எல்லாத்தையும் பேசுவேன், என்னை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க கடைப்பிடிக்கக்கூடிய நேர்மை. நான் என்னை விண்ணூர்தி நிலையத்தில் எடுப்பாங்க 1000, அப்புறம் இறங்கும்போது எடுப்பாங்க, விடுதிவாசல் எடுப்பாங்க, தூங்க முன்னாடி எடுப்பாங்க, எந்திரிக்கும் போது எடுப்பாங்க. ஆனால் நான் சலிக்காமல் நேர்காணல் கொடுப்பேன். அவர் அதை எதிர்கொள்ளவே மாட்டார். அவரை ஆஹா பாருங்கள், ஓஹோ பாருங்கள், அது அவர்கள் கடைப்பிடிக்கிற தர்மம். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒன்றை உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்காக இந்த ஊடகம் ஆதரிக்கும், எனக்காக இவர்கள் பேசுவார்கள் என்று நம்பி வந்தவன் அல்ல நான். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எல்லாரும் என்னை விட்டு போனாலும் ஒற்றை மகனாக இந்த மண்ணில் நான் போறேன். நான் என்னையுமே நான் நம்பிதான் நிற்கிறேன். என் கால்களை என் கனவு வழிநடத்தும். நான் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்கியவன் அல்ல. உங்க கால்களை நம்பி நான் பயணத்தை தொடங்கினா, நான் திருப்பத்தூர் போகணும் போது நீ திருவாரூர் போய் நின்றுவிய. என்னப்பா நான் திருப்பத்தூர் போகணுங்க? இல்லைங்க நான் திருவாரூர். என்னப்பா அப்படின்னா ஏன் உங்க கால்கள். அதனால எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டா, ஐயா ஸ்டாலின் வீட்டில் நிற்கும் போது எஜமா கோச்சுக்குருவாருன்ட்டு அவர் என்ன பேசுவாரோ அதை பேச வேண்டியிருக்கு. இவ்வளவு நான் பேசுறேன்ல, இது மாதிரி இந்திய நாட்டில் ஒரு தலைவனை பேச சொல்லுப்பா. ஏன்னா இந்த நிலத்திலேயே நெஞ்சு இதயம் முழுமைக்கும் வலியும் மண்டை முழுக்க கனவும் வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான். அது எவனுக்கும் ஒன்றும் கிடையாது. என் கல்வியை எப்படி கொடுக்கணும், என் மருத்துவத்தை என் மக்களுக்கு இப்படி கொடுக்கணும், என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கணும், விவசாயத்தை இப்படி மீட்டுருவாக்கம் செய்யணுங்கிற கனவு எவனுக்கும் கிடையாது. அதனால ஊடகத்தை குறை சொல்லி பயனில்லை. இன்னைக்கு பேசுவார்கள், ஒருவேளை 26க்கு அப்புறம் நமக்கு அதிக வாக்கை வாங்கி பெற்று உயர்ந்துட்டோம், சீமான் வந்துருவார்னா நீங்க வேணா என்னை போடாதீனாலும் போடுவாங்க, நீங்க பேசாது எங்களை பற்றினாலும் பேசுவாங்க. அதனாலே அவர்களை சொல்லாதீர்கள். அவர்கள் வேலையை செய்கிறார்கள், நம் வேலையை செய்கிறோம். நீங்க சொல்லிட்டியே செஞ்சிருவோம், அதுல ஒன்றும் இல்லை, உறுதியா செய்வோம். எல்லிஸ் இல்லை என்றால் நமக்கு மறை நம்ம திருக்குறள் வந்திருக்காது. அவரை போல அங்கே சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் எல்லாம் சமஸ்கிருத மொழி தான் சிறந்தது, அந்த இலக்கியங்கள் தான் மேன்மையானது என்று போற்றிக் கொண்டிருந்த போது, அதற்கு முன்பு அதற்கு மூத்த ஒரு மொழி இருக்கு தமிழ் என்று நம்முடைய மொழியின் பெருமையை, இலக்கிய பெருமையை கொண்டு போனது எல்லிஸ் அவர்கள் தான். அதனால தான் எல்லிஸ் தெரு என்று இருக்கிறது. ஜோசபெஸ்கி என்கிற வீரமா முனிவர் உங்களுக்கு தெரியும், தேம்பாவணி, அதில் இருக்கிற கோலியாத்து தாவீது அதை பலமுறை நம் தலைவர் எடுத்து நான்லாம் அதை படித்து பெருமைப்பட பேசியவன். இதுவரை நம்ம செய்யாது விட்டது தவறுதான். இனிவரும் காலங்களில் ஒரு தேதியை குறித்து போப், நம்முடைய எல்லிஸ் அவர்கள், நம்முடைய வீரமா முனிவர் போன்றவர்களுக்கு தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்ட அந்த பெருந்தகை எழுத்து சீர்திருத்தை ஏக்கு பக்கத்திலே துணைக்கால் போட்ட இடத்திலே இழுத்து விட்டு ஏற்கால் போல சீர்திருத்தம் செய்த அந்த செம்மலுக்கு உறுதியாக நம்ம வணக்கத்தை செலுத்துவோம். ஒன்றும் இல்லை, அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு நினைவிடம் கட்டி இந்த பெருமக்களை எல்லாம் ஒரே இடத்தில் வைத்து ஆண்டுதோறும் பண்ணுவோம். ஆமாம், இந்த ஆண்டே செய்வோம், நம்ம ஆயர் பெருமகனார் தலைமையிலே செய்வோம். ஆமாம், அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வாழ்த்துக்களையும் நான் படிக்கும்போது எனக்கு உள்ளம் சிலிர்க்கிறது, உற்சாகம் பிறக்கிறது. இறைமகன் இயேசுவே என் தலைக்கு மேலே நின்று ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன். கேள்வி என்னையை மட்டும் அசிங்கப்படுத்துறதா தெரியல, உங்களையும் நீங்கள் அசிங்கப்படுத்துறது, அதை எப்படி செய்யாமல் இருப்பேன்?
பெரும் எண்ணிக்கையில் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அதில் நிறைய பெண்கள் இது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு உங்களுக்கு கிறிஸ்தவத்தில் எல்லா சமூகம் சார்ந்தவர்களும் பிள்ளைகளையும் கிறிஸ்தவர் முதலியார்லேயும் கிறிஸ்தவர் உடையார்லேயும் கிறிஸ்தவர் நாடார்லேயும் கிறிஸ்தவர் உங்களுக்கு தெரியும், ஆதி தமிழர்லேயும் கிறிஸ்தவர் தேவேந்திரர்லேயும் கிறிஸ்தவர் எல்லா கிறிஸ்தவருக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த வாட்டி கொடுக்குறோம். அதில் ஓட்டு குழப்பிக்காதீங்க. இந்த கேள்வியை இனிமேல் என்கிட்ட கேட்காதீங்க. நீங்கள் உனக்கு நீ 3 வேளை பறிச்சா சாப்பிடுவேன்னு கேட்குற மாதிரி இருக்கு. நீங்கள் நிற்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு உறுதியாக கொடுக்குறோம். மக்களுக்கான அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க, ஓட்டுக்கான அரசியல் அவங்க பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் 10 ஆண்டு காலமாக கத்தி சில மேடைகளில் மயக்கம் போட்டு கூட விழுந்திருக்கீங்க. ஆனால் இந்த அரசியலை வந்து இந்த மக்களுக்கு இன்னும் புரிய வைக்க முடியல. ஏன்னா எல்லா ஆடு மாடு புல் மரத்துக்கு எல்லாத்துக்குமே பேசுகிறீங்க, ஆனால் அவங்க ஓட்டை குறி வச்சு பேசுகிறாங்க. நம்ம கடந்து போகும்போது கடைசி நேரத்தில் வெங்காயத்தோல் உரிச்சு கொட்டுற மாதிரி பணமழையாக கொட்டி விழுந்துடுறாங்க மக்கள். இன்னும் அதுலேருந்து எப்படி இவங்களை மீட்டு கொண்டு வர்றது? அதே போல் சாதி தெருவுக்கு எல்லாமே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இப்போ 2 நாளைக்கு முன்னே முதல்வர் சொன்னார். ஆனால் கடைசியில் பார்த்தா ஜீனியன் நாயுடு பாலன்னு பேர் வச்சுட்டு வர்றாரு. இது எப்படி எந்த விதத்தில் கொண்டு போகிறது அரசியல்? ஒன்றும் புரியல எங்களுக்கு. ஒரு பெரிய வேலை இல்லை அது. அவர்கள் நிறைய இதை மாற்றினார்கள், நாம் வரும்போது நிறைய இதை மாற்றுவோம். அவ்வளோதானே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி போராடணுனுக்கு ஒரு தெருவில் கூட பேர் இல்லைங்கிறத சங்கரலிங்கனாருக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனால் நிறைய வேலையை செய்கிறது. ஒரே வார்த்தையில் கோடி கனவு கொண்டோம், கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் சொந்தங்களேன்னு. அதனால் ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கேன், இது செய்வீங்களா அதை செய்வீங்களா. 10 ஆண்டு 15 ஆண்டுகளாக கத்துறீங்க, ஒன்றும் கேட்கலன்னு சொல்லவில்லை. 21 தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆயர் பெருமக்கள் இந்த மகனை இப்படி அருகில் வந்து அணைச்சிருந்தா இந்நேரம் அவர் கேட்குற 16 கோடி இருக்கும், 26ல் 32 வந்துருக்கும். அவங்க வரலை, கொஞ்சமாக சந்தேகிப்பாங்க. தமிழர்களுக்கு வந்து நம்புகிற வர சந்தேகம் இருக்கு. நம்பிட்டா அவன் உடல் மண்ணுக்குள்ளே போனாலும் அப்போ மாற மாட்டான். அப்படி தான் ஐயா எம்ஜிஆர் அவர்களை நம்பிட்டாங்க. அவர் மரணிக்கிற வரை பதவி விட்டு அவர் இறங்கலை. நம்பணும். அதுக்கு நம்ம நம்பிக்கைக்குரியவராக நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அது இந்த பையன் பரவாயில்ல போல இருக்குன்னு தோணும். அப்போ இது பாருன்னா நீண்ட காலமாக வஞ்சித்து ஏமாற்றப்பட்ட ஒரு இன மக்கள் எது ஒன்றையும் எளிதாக நம்பிவிட மாட்டார். கொஞ்சம் சந்தேகிப்பார், அதில் தெளிவு பெற்ற பிறகு இறுக பிடித்துக்குருவார். நாமளே உதறினாலும் கையை விட மாட்டாங்க. அது வர பொறுத்துருங்க. நீங்கள் எப்போவுமே மக்களை குறை சொல்வதை தவிர்ங்க. மக்கள்னா யாருன்னா என்னை பெற்ற தாய் தந்தையரும் அதில் இருக்காங்க, உங்களை பெற்ற தாய் தந்தையரும் இருக்காங்க. என் தாய் தந்தையரை குறை சொல்ல நான் தான் யாராக இருந்தேன். அவங்க சரியில்லைன்னா இந்த மகன் இப்படி பெற்று இந்த மகன் எப்படி வந்திருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வந்திருக்க முடியும்? அப்புறம் அதனால் மக்களை குறை சொல்வதை நிறுத்துங்கள். மக்கள் மகத்தானவர்கள். நாம் மக்களுக்கு இன்னும் அருகில் போய் அவர்களுக்கானவர்களாக அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறணும். அதான் நாம் செய்யணும். அரசியலையோ இல்லை அறிவுபூர்வமாக சில காரியங்களை பேசும்போது அவங்க இவங்களை எப்படி தடை செய்வாங்கன்னா, அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றா சேர்த்துறாரு. இப்படி வந்து திருச்சபையில் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா தங்களை அறிவாளி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இது ஒரு பொதுவான கருத்தாகவே இருக்குது. அரசியல் வேற, ஆன்மீகம் வேற. ஆனால் நீங்க பேசுற அரசியல் ஒவ்வொன்றும் வழிபீடத்தில் நீங்க எங்கள் குருக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த நன்மைகளை தான் நான் பார்க்குறேன். நான் வந்து அந்த மாதிரி முரண்பட்டு நிற்கிறேன், அதுக்கு முரண்பட்டு நான் நிற்கிறேன். ஏன்னா கடவுள் என் கூட வாழ்றாரு, அப்படிதான் எனக்கு போதிக்கப்படுது, நான் நம்புறேன். அப்போ எப்படி என்னால் அரசியலை தவிர்த்துட்டு வாழ முடியும்? இது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னா, எல்லாருக்கும் உள்ள குழப்பமாக தான் எனக்கும் இருக்குது. இது உங்களுடைய பார்வை. இல்லை ஆன்மீகம் என்பதே இப்போ நீங்கள் ஆன்மீகம், இந்த வழிபாடு, இது எல்லா நான் சொன்னேன்ல உங்களுக்கு, எல்லாவற்றினும் ஒட்டுமொத்த சுருக்கமான சொல்லுதான் அரசியல் என்பது. நீங்கள் இறைமகன் இயேசு செய்த செயலுக்கு பேர் என்ன? அந்த செயலுக்கு பேர் உங்களுக்கு வந்து அநீதியை நீங்கள் அவர் சொல்கிறார்ல, திக்கற்றவனுக்கு திசை காட்டணும்னு, அதுதான் அரசியல். அதை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவன் இப்போ பிரச்சனை வீடு அடிக்கிறான்னா ஓடியா சிம்மான்னு பாதுகாத்து கொடுன்றான்.
அதுதான் அவர் சொல்கிறாரு, நம்ம செய்கிறோம். அது ஆன்மீகம் வேறு அரசியல் வேறுன்னு இவங்க வெவ்வேறு சொல்ல பேசுவாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கு அரசியல்ன்ட்டு, புரியுதா உங்களுக்கு? ஒன்றை இவங்க மறந்துடுறாங்க. அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. இவ படித்தவன் அரசியல் செய்யக்கூடாது. அப்போ யார் செய்யலாம்? புரியுதா உங்களுக்கு? கற்றவர் தான் மற்றவருக்கு வழிகாட்டணும். இங்கே கற்றவர்கள் விலகி நிற்கிறனால கயவர்கள் அதை ஆக்கிரமிச்சு விளையாடிட்டு இருக்கான். கொள்ளக்காரனும் சாராய வியாபாரியும். இன்னைக்கு கல்வியாளர்கள் யார்? கல்வி தந்தைகள். 20 ஆண்டுக்கு முன்னாடி சாராய வியாபாரி. சரிதானே? சரிதானே? 6 கொலை பண்ணால் நீங்கள் கவுன்சிலர், 20 கொலை பண்ணால் அமைச்சர். இப்படி தானே? 2 மலையை வெட்டினா நீங்கள் எம்எல்ஏ, ஒரு 10-20 மலையை வெட்டினா அமைச்சர். இந்த மாதிரி ஆயிடுச்சு அது. அதனால ஆன்மீகம், அரசியல், கல்வி இதையெல்லாம் பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது பயிற்சிக்காரத்தை. நீங்கள் ஜப வழிபாட்டில் நம்ம என்ன செய்கிறோம்? என்னன்னா, நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல அரசியலை கற்பிப்பது, அதை தாண்டி ஆகச்சிறந்த இறைப்பணி இருப்பதா எனக்கு தெரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லது செய்யணுங்கிறீங்க. நீ எல்லோருக்கும் நல்லவனாரு, உண்மையாயிரு, நேர்மையாயிரு, பொய் சொல்லாதே, தீமையான சிந்தனையை தவிர்க்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல அரசு அமையவில்லை என்றால் இன்றைக்கு இருக்கிற அரசு ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கி கொண்டே இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணமாக சொல்லுங்கள், ஹாசினின்னு ஒரு சின்ன வயது தங்கையை, ஒரு 6-7 வயது, அவளை ஒரு பையன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிடறல. அவர் இறந்தப்ப அந்த ஹாசினி வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு துயரம் கேட்டேன். ரொம்ப வலியை தந்தது. அவளை கொலை செய்த அந்த தம்பி சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த பையன் 30 நாளில் அவர் பிணையில் வெளியில் வந்துடுறார். வெளியில் வந்து திருப்பி தன் தாயவே கொலை செஞ்சிடறார். அவர் கொலை செஞ்சுட்டேன் என் தாயின்னு ஒத்துக்கிட்டு சிறையில் இருந்தார். அவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். வெளியில் வந்துட்டார். இப்போ நீங்கள் இப்படி இந்த சமூகம் உங்களுக்கு என்ன கற்பிக்குதுன்னா, அந்த நீதி என்ன கேட்குது? உரிய சாட்சியங்களோடு இவர் குற்றத்தை நீங்கள் நிரூபிக்க தவறிட்டீங்க. இருந்த ஒரே ஒரு சாட்சி அவருடைய தந்தை, அவருடைய தாயினுடைய கணவர் பிறல் சாட்சியாக மாறிட்டதுனால, சாட்சி சான்று உறுதியாக இல்லாதனால விடுதலைங்குது. இப்போ இந்த நீதி உங்களுக்கு என்ன போதிக்க நினைக்குதுன்னா, எந்த குற்றத்தை செய்யும்போதும் ஒரு சாட்சி வச்சுக்கிட்டு செய், இல்லைன்னா என் சாட்சியே இல்லாமல் செய். சாட்சியே இல்லாமல் செய்தால் அது குற்றம் ஆகாது என்று கற்பிக்குது. அப்போ இந்த வெளியில் வந்த இந்த இளைஞன் அவன வயதை ஒத்த இளைஞனுக்கு என்ன கற்பிப்பான் என்பதை, எந்த மாதிரி முன்மாதிரி ஆவான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த குற்றமும் செய்யலாம், சான்று இல்லாமல் செய்யணும். எத்தனை லட்சம் கோடியும் கொள்ளையடி, எவனுக்கும் தெரியாமல் கொள்ளையடி. எவ்வளோ வேணாலும் கொலை செய்ய, சாட்சி எங்கே? தம்பி ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணிட்டாங்க, இறந்துட்டாரு தெரியுது. கொன்னவன் யாருன்னு, ஏன் கொன்னான்னு ஏன் சொல்லலை? தூத்துக்குடியில் செத்துட்டான், சுட சொன்னவன் யாரு? கொடநாட்டில் வந்து 5 பேரை கொண்டிருக்கான், செத்துட்டான், அது தெரியுது. கொன்னவன் யாரு, கொன்ன சொன்னவன் யாரு தெரியாது. அப்போ இது என்ன மாதிரி கற்பிக்கப்படுது அப்படின்னா, ஒரு சமூகம் திட்டமிட்டு ஒரு குற்ற சமூகமாக வருது. இதெல்லாம் தவறில்ல, 90 நாளில் வந்துடலாம், அதிகபட்சம் போனால் 6 மாதத்தில் வந்துடலாம். இப்படிங்கும்போது குற்றம் பெருகிக்கிட்டே போகுது. அப்போ நல்லதை விதைக்கும் போது நல்லதே முளைக்கும். அப்போ நீங்கள் நல்ல செய்திகளை சொல்லுகிற போது தானாக நல்ல அரசியல், தீமையை தவிர்த்து நன்மையை மக்கள் தேடத் தொடங்கும் போது, நல்மணிகள் முளைக்க தொடங்கும் போது, நல்நாற்று வளரத் தொடங்கும் போது நாடு மக்களும் வளர்ந்துருவான். அப்போது ஆகச்சிறந்த இறைப்பணியை நற்கருத்துக்களை விதைப்பது தான். அந்த நற்கருத்தில் தான் நல்ல அரசியல் இருக்குது. அதுதானே ஆன்மீகம். நீங்கள் ஆன்மீகம் என்பது என்ன ஐயா சொல்கிறாரு, அதன் வரவேற்பறை அன்புங்கிறார். இறையன்பு அதன் நுழைவாசல், வாசலுங்கிறது அன்பு. அதன் வரவேற்பறை கருணை, அதன் வழிபாட்டு வரை என்ன தியானம். அவர் சொல்றது எப்படி பார்த்தாலும் அன்பு, கருணை, பரிவு, இரக்கம், இதெல்லாம் தான் ஆன்மீகம். அன்பு தான். அப்போ அது ஆன்மீகம்ங்கிறது இதை தானே கற்பிக்குது. நீங்கள் அதை தானே நம்மளுடைய தமிழ் தேசிய அரசியல் சொல்லுது. மரத்தை வெட்டாத, கடலுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக்கை போடாத, அணுகுண்டை போட்டு பூமி அழிக்க வேண்டியதில்லை, பிளாஸ்டிக்கை போட்டாலே அழிஞ்சிரும்னு நம்ம கத்துறது காரணம் அதுதான். சிலர் வணங்குகிற சாமியை அதை காப்பாற்ற கவலைப்படுறாங்க, நம்ம வாழ்கிற பூமியை காப்பாற்ற கவலைப்படுகிறோம். சிலையை சாமின்னு வச்சு வழிபடுகிறாங்க, அந்த சிலையை தந்ததே இந்த மலைதான் என்று கற்பிக்க நினைக்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கோட்டை கட்டி ஆண்டோம் என்று பேசுகிறோம், கோட்டையை கொடுத்தவளே அவதான், கோட்டையில் இருக்க அத்தனைகள்லாம் அவ தந்தது தான். நீ சாமின்னு கோயிலுக்கு கொடை கொடுக்குறாய், கோயிலையே கொடையாக கொடுத்தது அவதான், அந்த மலை தான். அதனால அது மலை இல்லை
நம் பூமி தாயின் முளை, அதை பாதுகாக்க உழை, அவள் இல்லை என்றால் ஏது பூமியில் மழை, இப்படின்னு நமக்கு சொல்றது காரணம் அதுதான். இப்போ இதை கற்பிக்கிறது ஆன்மீகமா, அது அரசியல். அதனால தயவு செய்து இந்த கொள்கை எதிரி அரசியல் எதிரி ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறீல்ல, அப்படி ஆன்மீக அரசியலை போட்டு குழப்பிக்க. வணக்கம். கிறிஸ்தவர்களும் சரி போதகர்களோட பேரர்களோட தலையாய இறைப்பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மதமாற்றம் வந்து இறைப்பணின்னு ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதனால தான் கைப்பிரதிகள்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இதை பற்றி அரசியல்வாதியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு வந்தால் இது வந்து சட்டப்படி குற்றம்னே நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சட்டப்படி குற்றம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ என் தெருவுக்குள்ளே வராது நீ பரப்பையங்கிறது சட்டப்படி குற்றமா, சட்டப்படி சரியா? அப்போ மதமாற்றத்தை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வீங்க? மதமாற்றம் ஏன் வருதுன்னு சொல்லு. முதல்ல நீ என்னை மனுஷனா மதி. இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது எதற்கு? நான் விரும்பிய தெய்வத்தை வழிபட, நான் விரும்பிய உணவை உண்ண, நான் விரும்பிய உடையை உடுத்த, விரும்பிய கல்வியை கற்க, இதெல்லாம் தான் அது அவரவர் உரிமை. அதுக்கு தான் சுதந்திரம். நீ இந்த மதத்தில் தான் இருக்கணும், அது சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை. முதல்ல அதை கவனிச்சுக்க. நீ இந்த நாட்டில் சமய மாற்றங்கள் எங்கே வந்தது? கிறித்தவம் இந்த மண்ணுக்குள் வருகிற வரை, இஸ்லாம் இங்கே மண்ணுக்குள்ளே வருகிற வரை நான் யார்? என் நிலத்தில் நான் சைவன், வைணவன், சமணன், பௌத்தன் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அது ஏன் வந்தது? என்னை தெருவில் நின்று வாடா பரப்பையிலேன்னு சொன்னேன், வாடா பள்ளப்பையிலேன்னு சொன்னேன். அவன் கிறித்தவன் வந்தவன என்னை இந்த தெருவில் நடக்காதேன்னா, சக்கிலியனா பார்த்தா தொட்டு தொட்டா தான் தீட்டு, சாணானா பார்த்தா தொட்டுன்னேன். அவன் பார்த்தான், பாதி வெள்ளையாக இருந்த இவன் ரொம்ப எங்களை கேவலமாக பேசினான். இங்கே குளிக்காத, அங்கே படிக்காத, இங்கே போகாதேன்னு. அவன் வந்தான், தலையில் கை வச்சு ஆண்டவருக்கு தோத்திரம்னா, ஆமாம் தோத்திரம்னு போயிட்டான். இருப்பா, மதம்னா எங்கே வருது, எங்கே வருதுன்னு இருக்குல்ல. வாடா பள்ளப்பையில பரப்பையிலன்னு கூப்பிட்டா அவன் வந்தான், நான் இஸ்லாத்தை ஏற்றேன், வாங்க பாயின்னா. பறையும் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல்னு போயிட்டான். இதானே இங்கே நடந்தது. நீ என்னைய இங்கே பாரு, ஐரோப்பாவில் தோன்றிய இந்த சமயம், அரேபியாவில் தோன்றிய சமயம் உலகம் புறா பரவலும், இந்த நிலத்தில் தோன்றிய நீ சொல்ற இந்து சமயம் இந்த நிலத்தை விட்டு எந்த நாளத்துக்கும் போகாத காரணம் இங்கே இருக்கிற சமத்துவமின்மை, சாதிய இழிவு, தீண்டாமை, பிறப்பின் அடிப்படையில் பேதம். இது மற்ற சமயங்களில் இல்லைங்கிற சொல்ல குறைவாக இருக்கு, விழுக்காடு குறைவாக இருக்கு. அதனால அவன் என்ன செய்யறான்? ஏற்று பெருமையோடு போயிடுறான். நீ மாட்டுக்கறி திங்காதே என்று சொல்லுகிற நீ முதல்ல என் உணவை உறுதி செய். எனக்கு கேளு, என் உணவை உறுதி செய், அப்புறம் நீ மாட்டுக்கறி தின்னு மனுஷக்கறி தின்னுங்கிறத அப்புறம் பேசவா. நீ என் உணவே இல்லாமல் என்னை பட்டினி போட்டு நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடன்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. அதனால மதம் என்பது அவரவர் உரிமை. இப்போ நீ என்ன பண்ண? யார் போய் என் சகோதரன் ரகுமானை இஸ்லாத்துக்கு வான்னு கூப்பிட்டது யாரு? அவன் நீ சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதி ஒன்றும் இல்லையே, அப்புறம் ஏன் போனாரு? அவர் விருப்பம் போனாரு. என் தம்பி யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன பிரச்சனை? பொருளாதார பிரச்சனையா இல்லை சமூகத்தில் மரியாதை? அவனுக்கு விருப்பம், நபிகளின் வழி பிடித்தது போனான். அப்படித்தானே? என் சொந்த தம்பியே இஸ்லாத்தை ஏற்றிருக்கான் பக்கத்தூர்ல. நாங்கள் அரணையூர்ல இருக்கோம், அவன் புதூர்ல போய் இஸ்லாத்தை தழுவி அங்கே போயிட்டான். அவன் விருப்பம் அது. அதனால நாங்கள் அங்கே போனால் அப்பா அத்தா அம்மா, இங்கே வந்தால் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் அப்பா அம்மாங்க. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? நீ மனிதத்தை கொண்டு விட்டு மனுஷனை கொண்டு விட்டு மதத்தை காப்பாற்றி வச்சு என்ன பிடுங்க போற? என்ன பிடுங்க போற? இந்த மதத்தை காப்பாற்றி நீ மனிதத்தை காப்பாற்றாம மதத்தின் பெயரால் நீ செய்கிற மானோட படுகொலை எப்படி செய்ப்ப? எப்படி செய்ப்ப? மணிப்பூர்ல நீ அத்தனை ஆயிரம் மக்களை கொன்று என்ன சாதிச்ச? 2 பெண்களை நிர்வாணமா நீ வழியில நடத்தி போனியே, அது பெண்ணின் நிர்வாணம் அல்ல, உன் தேசத்தின் நிர்வாணம், தேசத்தின் அவமானம். வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொளுத்தின. அதுல என்ன எரிச்சு சாதிச்ச? நீ என்ன எரிச்சு சாதிச்ச? அதனால நீ மதம் மாற்றம்ங்கிறத சொல்லாத. யாரு கட்டாயமா மதத்தை மாறுங்கன்னு யாரு சொன்னது? யாரா காட்டு. கட்டாயப்படுத்தல யாரையும். அப்புறம் யார கேள்வி பிரச்சாரம்னு போறாங்கல்ல, பிரச்சாரம்ங்கிற தம்பி, பிரச்சாரம்ங்கிறது வேற. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை படித்த எல்லாரும், அம்மையார் ஜெயலலிதா எங்க சர்ச் பார்க் கான்வென்ட் தானே, அவர் ஏன் கிறிஸ்தவத்தை இருக்குல்ல? தனிப்பட்ட கருத்துக்கள். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற மிகப்பெரிய தலைவர்களை கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க. என்ன சொல்ல வரேன்னா, தனிப்பட்ட முறையில மாறாதது நம்மளோட விருப்பம். ஆமா. ஆனா கிறிஸ்தவ போதகர்களும் சரி, கிறிஸ்தவ எல்லா மக்களும் சரி, திணிக்க தேவையில்லை, திணிக்க கூடாது. யார் திணிக்கன்னு சொல்லல. ஐயா, நான் ஒன்னு பதிவு பண்ணிக்கிறேன், பிறப்பால் நான் ஒரு கிறிஸ்தவன், அதனாலதான் நான் கேட்கிறேன். நீ பிறப்பால் ஒருத்தன் கிறிஸ்தவன் இல்ல, பிறப்பால் நீ தமிழனா இருக்கணும், கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்க. பிறப்பால் என்ன கிறிஸ்தவன்? இங்க பாரு, நான் நீ முதல்ல திருத்திக்க.
கிறிஸ்தவன் நீ தமிழன் அணியா, தமிழன் கிறிஸ்தவன் பிறப்பால் தமிழன், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு தமிழன். அப்படி பேசு. ஒத்துக்கிறேன். அப்படி பேசு. என்ன கேட்கிறேன்னா ஆதரவு பண்ணுவீங்களா மட்டும் தான் கேட்கிறேன். இல்ல ஆயர் நீங்க இருங்க, நானே சொல்லிட்டேன். நான் முடிச்சிடுறேன். கட்டளை இருக்கிறது, அதை நாங்க போதிக்கும் போது எந்த தடையும் இருக்காது இல்ல. அதுதான் நீங்க சிஎம் வரும்போது எங்களுக்கு முடியுமா கேட்கிறேன். வேற ஒன்றும் இல்லை தம்பி, நான் தான் சொல்லிட்டேனே, அவரவர் விருப்பம், அவரவர் விருப்பம். அதை போய் பேசிட்டு கூடாது. நான் நேற்று ஒரு இறையை இருங்க கொஞ்சம், நான் திடீர்னு இன்னைக்கு முருகனை வழிபடுறேன், நாளைக்கு சிவன் மேலே எனக்கு பற்று வந்து சிவனை பாடுவேன், தீர்விருந்து தேவாசம் திருவாசகம் 12 திருமுறைகளை ஓதிட்டு போவேன், இப்போ திருப்புகளை பாடுவேன். அது ஏன் விருப்பம். எனக்கு இங்கே பாரு, எனக்கு வந்து குலதெய்வம் காளியை தவிர நான் யாரையும் கும்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. திடீர்னு எங்கள் அண்ணா ஐயனார் என் குலதெய்வம் கற்பனை சாமினா அங்கேயும் போய் அங்கே வழிபடுவேன். அதனால அதை விட்டு தமிழனுக்கு வழிபாடு என்பது இயற்கை, தெய்வம் என்பது மூத்தோர். அதில் இங்கே இருக்கிற நல்வழிகளை பார்க்கும்போது இறைமகன் இயேசு போதிச்சது, நபிகள் நாயகம் போதிச்சது, புத்தன் போதிச்சது, நல்வழிகள் இருக்குது. எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி மானுடத்தை தான் போதிக்குது. நீ நல்லா கவனிச்சுக்க, இது தோசை, இது இட்லி, இது பொங்கல் எல்லாம் பார்த்தா அரிசி ஒன்று தான். புரியுதா உனக்கு? நோக்கம் பசி ஆற்றணும். சரிதானே? சரிதானே? எல்லாம் சேர்ந்து பசியை போக்கணும் போது இது அன்பை போதிக்குது, கருணையை போதிக்குது, இரக்கத்தை போதிக்குது, பரிவை போதிக்குது, பாசத்தை போதிக்குது. தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக. ஆமென். அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு, அடுத்த வீட்டில் இருப்பவன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதே. இது நபிகள் நாயகம், அது இறைமகன் இயேசு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதே தான் நம்முடைய மறையோனும் போதிக்கிறான். அதனால அரசியல் போதனை வேற, மதம் போதனை வேற தான். நீ ஏன் மதம்னு அதுக்கு பேர் வச்சுக்கிற, மனிதம்னு வச்சுக்க. இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே சரி. இப்போ அண்ணன் கூட சொன்னார்ல, புதுசா கிறிஸ்தவ ஐயா சொல்லுங்க. அன்பு கூறின அப்புறம் நேச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்ற? இல்ல மறுபிறவி ஒண்ணு இருக்கு, இறைவன் வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. நம்பி நீங்க பேசாது. நீங்க பேசுறதுக்கு இல்ல, மறுபிறவில உனக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குல்ல. இப்ப என்கிட்ட என்ன கேள்வி கேட்க விரும்புற? என்னன்னா நம்ம போய் பத பிரச்சாரம் பண்ணும்போது தடைகள் இல்லாம பண்ண முடியுமா? அது மட்டும் தான் என்னோட கேள்வி. நான் வரும்போதா? நீ இஷ்டத்துக்கு வந்து என் வீட்டு வாசல்ல கூட வந்து பண்ணு போ, பண்ணிட்டு போ. சட்டசபையில கூட உனக்கு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போ. நன்றி. இதை கேட்கறதுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரே ஒரு இந்த ஆட்சியை நம்பி கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டோன்னே இன்னைக்கு பிரதர் முதல்ல கேட்ட அந்த சகோதரர் கேட்ட கேள்வி, இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு சரியா நான் சொல்ல விரும்புகிறேன். அனைத்து அதுகளோட ஒரு துணை கேள்வி இருக்கு. இவர் கேட்டது, இன்னைக்கு ட்ராக்ஸ் கொடுக்குற மினிஸ்ட்ரி எடுத்துட்டு போய் ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க எல்லா ஊர்லேயும். அது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது சரியானது. ஆனால் திமுகவை நாங்கள் நம்பி ஓட்டு போட்டதால் இந்த திமுக அரசு இந்த ட்ராக்ஸ் கொடுக்கறத அனுமதிக்கிறது இல்லை. எல்லா ஊர்லேயும் கைது பண்ணுறாங்க, எல்லா ஊர்லேயும் தடை செய்கிறாங்க. இப்போ அவருடைய கேள்வி, இது தடை செய்கிறீங்களே, உங்கள் ஆட்சியில் வரும்போது தடை செய்வீங்களான்னு கேட்டார். அதுக்கு அண்ணன் சரியாக பதில் சொல்லிட்டாங்க, நாங்கள் தடை செய்ய மாட்டோன்னு. என்னுடைய கேள்வி அது அல்ல, அவருக்கான விளக்கம். என்னுடைய கேள்வி என்னென்னா, 5 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஞாபகம் இருக்குது, அண்ணன் சொன்னாங்க வட இந்தியாவிலேருந்து அநேகர் இந்த ஊரில் வந்து நம்ம குடியேறுறாங்கன்னு. அப்படி வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து கூலி தொழிலாளராக வேலை செய்து இன்றைக்கி அந்த இடத்துல முதலாளி ஆகிட்டு எங்கள் பகுதியில் ஒரு டீ கடை வச்சுருக்கேன். அவர் சொல்கிறா, அந்த வட இந்தியனாக இருந்து இங்கே வந்து கூலி தொழிலாக இருந்து அந்த டீ கடையை உரிமையான இருந்தாலும் சொல்கிறான், இதுக்கு மேலே பிஜேபியை தவிர எவனாவது வேற எவனாவது ஜெயிச்சான்னா நான் வெட்டிடுவேன் அப்படின்னு பேசுகிறான். இதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நீங்கள் சொன்னீங்க, வந்துடுச்சு. நீங்கள் இதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்தியாவது ஏதாவது செய்தாவது இதை தடுக்க முயற்சிப்பீர்களான்னு ஒரு கேள்வி. ஆயர் அவர்களுக்கு நான் அன்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறது, இப்போ நான் செய்து கொண்டது அதுக்கு எதிரான போராட்டம் தான். அதில் பெரிய போராட்டம் இந்த தேர்தல். ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. அதற்காக இப்போது தேர்தல் உண்டுங்கிறவள அந்த தேர்தல் தான் இது. நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த மகனை வாக்கு செலுத்தி வெல்ல விட்டுருங்க. அவன் இந்த வீரமாக பேசினால அவன் விடிய கிளம்பி பாருங்க, அந்த இடத்துல இருக்க மாட்டான், போயிடுவான். அவனுக்கு தெரியும்
அதனால இப்போ அவனோட போய் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியல. நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த அதிகாரத்தை நமக்கான, நம் மண்ணுக்கான, நம் மக்களுக்கான பாதுகாப்பான அதிகாரமாக மாற்றுவது. அதை தவிர வழி கிடையாது. இப்போ பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் போதித்தது நமக்குத்தான். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் கோயம்புத்தூர் மருதமலையிலேருந்து வந்திருக்குங்க. ஆக்சுவலாக 5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்காக, அண்ணனுடைய எழுத்துக்காக மட்டும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி நான் வந்து பெரிய டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, எங்களோட ரிலேஷன் ஒருத்தர் புற்றுநோய் காரணமாக மிகப்பெரிய மருத்துவமனை வேலூரில் 28 லட்சம் ரூபாய் கிட்ட வாங்கிட்டு காப்பாற்ற முடியாது, பிளட் கேன்சரு, நீங்கள் வந்து மாதம் பிளட்டை சேஞ்ச் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் மருத்துவம் எந்த மருத்துவம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக கேன்சரை க்யூர் பண்ணி இப்போ 25 ஆடு வச்சுட்டு டாக்ஸி வாங்கி ஓட்டிட்டு ஜாலியாக இருக்கார். அது என்னென்னா மருத்துவம் தப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. மருத்துவம் நம்மக்கிட்ட இருக்கிற காசை பிடுங்கிறதுக்கு மட்டும்தான் மருத்துவமே தவிர நம்மளை சரிப்படுத்துறதுக்கோ நம்மளை சரியாக வழிநடத்துறதுக்கோ மருத்துவம் இல்லை. அதனால் நான் ஒரு 5 வருஷமாக உங்களுக்காக பல ரிசர்ச்சுகள் பண்ணி எந்த மருத்துவம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் சிறந்த மருத்துவம், உண்மையாகவே நோயை வந்து எந்த மருத்துவம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத 5 வருஷமாக உங்களை ரிசர்ச் பண்ணி நான் ஃபுல் டாக்குமெண்ட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதுக்காகவே நேற்று நைட்லேருந்து நான் தூங்காமல் நான் மருதமலையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து சென்னை இதுக்கு வந்திருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள். இல்லை தம்பி சொல்கிறாரு, நம்ம வந்து சரிபாதி இந்த நவீன அலோபதி மருத்துவத்தையும் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி தான் ஆட்சியின் வரைவில் கொடுத்துருக்கோம். உலகத்தின் தலை சிறந்த மருத்துவத்தை நாம் இந்த மக்களுக்கு, நம் மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். ஆகச்சிறந்த கல்வியை கொடுக்குறோம். சும்மா வெட்டு பேச்சு இல்லை, சும்மா அப்படி வெற்று வார்த்தை கிடையாது. நம்ம வந்து சத்தியத்தின் பிள்ளைகள். நாம் செய்வது நம் பெற்றோர்களுக்காக, நம் உடன் பிறந்தார்களுக்காங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால, இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறதுனால, நேசிக்கிறதுனால, நம்மளை ஏற்பவர்கள் எதிர்ப்பவர்கள், நம்மளை அன்பு கொண்டு நேசிப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் எல்லாருக்குமாக சேர்த்து போராட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. ஒருவர் நம்மளை எதிர்க்கிறார் என்றால் அது அவருடைய தேவை. ஒருவர் நம்மளை விமர்சிக்கிறார் என்றால் அது அவருக்கு தேவை. நமக்கு அவரை விமர்சிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்கிற தேவை இல்லை. அவர்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. சிலருக்கு இங்கே நேரம் போகவில்லை, பொழுது போகவில்லை. நமக்கு பொழுது போதவில்லை. அதனால அவர்கள் உட்கார்ந்து ஒரு இடத்துல புறணியாக பேசி கொண்டிருப்பாங்க. நம்ம அதுக்கு இதில் பதில் பேசி கொண்டிருக்க முடியாது. ஏன்னா நமக்கு நேரம் குறைவு, வேலை அதிகம். அதனால தம்பி கேட்குற ஒவ்வொரு துறையிலையும் மிகச்சிறந்த மாறுதல்களை நாம் செய்ய இருக்கோம். நமது கனவு அது 2016 ஆட்சி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நான் கொடுக்கல, தேர்தல் வரைவு அறிக்கை கொடுக்கல, தேர்தல் ஆட்சி முறை எப்படி ஆட்சி செயல்பாட்டு வரைவை கொடுத்தோம். இம்முறை அச்சு வரைவோடு காணொளி ஆவண வரைவையும் நான் கொடுக்க போகிறோம். இப்போ தம்பி கேட்குறார், நம்முடைய ஆட்சியில மருத்துவம் எப்படி இருக்க போகுது, நம்முடைய ஆட்சியில் கல்வி எப்படி இருக்க போகுது, நம்முடைய ஆட்சியில் வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கிறோம், நம்முடைய ஆட்சியில் வேளாண்மை எப்படி மீட்டுருவாக்கம் செய்து வேளாண்மை மூலமாக தற்சார்பு பொருளாதாரத்திற்கு எப்படி விரைகிறோம். இத்தனை காலமும் நான் தற்சார்பு என்று பேசும்போது என்னை கேலி பேசியவர்கள் கடந்த 10 நாளாக நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தற்சார்பு 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 என்று ட்ரம்ப் போட்ட ஒத்த வரியில் ஊரா போய் கத்தி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது தற்சார்பு பொருளாதாரம் என்பது நம்முடைய கனவு இல்லை, நம் முன்னவர்களின் கனவு. நம்முடைய அண்ணல் காந்தியடிகள், அவருடைய செயலாளர் நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா, நம்முடைய தாத்தா காமராஜர் போன்ற பெருமக்கள் நமக்கு கற்பித்தது தற்சார்பு தான் ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு, எதிர்காலத்திற்கு நல்லது. அதைத்தான் நாம் செய்யப்படுறோம். தவிர்க்க முடியாத ஒன்றுக்கு பிறரை சார்ந்திருக்கலாம், அவரும் தவிர்க்க முடியாத ஒன்றுக்கு நம்மை சார்ந்திருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் பிறரை சார்ந்திருப்பது பேராபத்து. இதுதான் நம்ம சொல்றது. அது இப்போ விரிவாக இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருக்கிறது, தேர்தல் வரப்போகிறது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் மகன் என்னையே இவர்களால் எதிர்கொள்ள முடியாது. இவர்கள் சொல்வார்கள் அவர் வந்து விடுவோம், இவர் கூட்டணி, அவர் கூட்டணி. இப்பவும் சொல்றேன், மாபெரும் கூட்டணி வைத்திருப்பது இந்த நிலத்தில் நாம் தான். மக்களோடு, மக்களை நம்பி, மக்களுக்கு ஒரு தலைவனுக்கான முதல் தகுதி என்பது அவன் தன் மண்ணை, தன் மக்களை முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நாம் நம்புகிறோம், நேசிக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் நாங்கள்.
அதனால் மக்களையே நம்பி களத்திலே நிற்கிறோம். ஒன்று சாமுவேல் அவர் வந்து சவுல் பேரரசோட மிகப்பெரிய அடக்குமுறைக்கு அந்த மனிதர் ஆளாக்கப்பட்டு அவர் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு இடங்களுக்கு ஓடி திரிகிறார். அப்படி ஒரு குகையில போய் அவர் ஒழிஞ்சுக்கிட்ட பொழுது அப்போ 1 சாமுவேல் 22 2ஆம் அதிகாரம் சொல்லுது அவர் ஒரு கெவியில் ஒழிஞ்சுக்கிறாங்க. 400 பேர் அவர் கூட வந்து சேர்த்துக்கிறாங்க. 400 பேர் யாருன்னா அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளுண்டவர்கள், வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சேர்த்துக்கிறாங்க. சேர்ந்து முடிச்ச உடனே தாவீது அவருக்கு தலைவராகிறார். அவருக்கு தலைவராகிறாரு. அதே தாவீது ராஜா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவர்தான் 8 முறை இஸ்ரவேல் இனத்தை அரசாண்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்றாரு. இப்போ 8 முறை 40 வருஷம் அப்படின்னு சொன்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் அரசியலோட தொகுப்பு ஒப்புக் கொள்வது 8 முறை அண்ணன் சீமானந்தன் மட்டும்தான் முதல்வராக பயணிக்க போகிறார் என்பது புலப்படுகிறது. இது ஒன்று. நீங்கள் பார்க்காத வழக்குகள் இல்லை, சந்திக்காத காவல்துறை அதிகாரிகள் இல்லை, பார்க்காத பிரச்சனைகள் இல்லை, ஏறாத நீதிமன்றங்கள் இல்லை. நினைவில் கொள்ளுங்கள், கோட்டை உங்களுக்கு வெகு தொலைவில் இல்லவே இல்லை. அண்ணா, அப்படி நீங்கள் கோட்டைக்கு சென்று விட்டால் இன்றைக்கு சாதாரண மக்கள் விலைவாசி உயர்வால் மிகவும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை குறைப்பேன் என்று ஒரு வாக்குறுதி கூட கொடுக்கவில்லை. இதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் வந்தால் உங்கள் நிலைப்பாடு என்ன? விலைவாசி உயர்வு, அது மிக அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, அரிசி, பருப்பு, எண்ணெய், உப்பு, இந்த மாதிரி காரணம் ஏற்கனவே இருந்ததோடு கூடுதலாக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி என்கிற வரிச்சுமை, இங்கே சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் சேர்த்து வாழ முடியாத ஒரு பெரிய நெருக்கடிக்கு, இக்கட்டுக்கு நம் மக்களை தள்ளிடுச்சு. நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை, பொதுவாக இல்லை. நம்ம வரும்போது இதையெல்லாம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவோம். மிக அத்தியாவசிய பொருள்களான நீங்கள் சொல்கிறீங்க வேளாண்மையை நாமளே செய்வதா? வேளாண்மை வந்து அரசுவே தன் அரசு பணியாக மாற்றி, வேளாண்மை என்பது தொழில் அல்ல என்று தமிழ் இனம் கருதுது. வேளாண்மை வந்து ஒரு பண்பாடு, ஒரு வாழ்வியலாக கருதுது. அதை நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் பெற்ற தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுவது எப்படி தொழில் அல்லவோ அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுவதையும் தொழிலாக பார்க்க முடியாது. அது ஒரு மரபு, அது ஒரு வாழ்வியல், அது ஒரு பண்பாடு, அது ஒரு கலாச்சாரம். அதனால வேளாண்மையை அரசு கையில் எடுத்துருக்கு. வேளாண்மையை கையில் எடுக்கும்போது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குகிற போது அவரவர் வாழ்விடங்களே அரசு பணி கிடைக்கிறதுனால வேலை இல்லை, பசி என்ற சொல் ஒழிஞ்சிடும். பால் இருந்தால் ஒரு நாட்டில் பசி இருக்கு. ஏன்னா நானே பல்லாயிரக்கணக்கான மாட்டு பண்ணைகளை உருவாக்கி, இப்போ நாமளே ஆடு, கோழி, வாத்து எல்லாமே நம்மளே வளர்ப்போம். தேனீக்கள், பட்டுப்பூச்சிகள், நெசவு எல்லாமே நம்மளே செய்கிறதுனால எல்லாமே அரசு பணி. மருத்துவத்தை தரமாக நானே கொடுத்துருவேன், கல்வியை நானே தரமாக கொடுத்துரும்போது உங்களுக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தா செலவில்லை. ஏன்னா பிள்ளையை நாங்களே படிக்க வச்சிடும், தாய்க்கு நாங்களே வைத்தியம் பார்த்துறோம், மருத்துவம் பார்த்துறோம் தந்தைக்கு. ஏன்னா அவள் என் தேசிய இனத்தின் தாய், என் நாட்டின் தாய், உன் வீட்டின் தாய் அல்ல. உன் பிள்ளைகள் உன் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். அப்போ நாட்டின் மிகப்பெரிய சொத்தாக கருதுவது பிள்ளை செல்வங்களைத்தான், எதிர்கால செல்வங்களைத்தான். அவர்களை அறிவார்ந்தவர்களாக, உடல் நலம் சார்ந்தவர்களாக வளர்த்தெடுப்பது அரசின் பொறுப்பும் கடமை. அந்த இடத்தில் உங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தனா செலவு. அம்மாவுக்கு முடியலன்னு நீ போ, நான் மருத்துவம் பார்ப்பேன். பிள்ளைக்கு என்ன படிக்க விரும்பாங்க, நான் படிக்க இப்போ உங்கள் வேலையை பாரியா அப்படிங்கும்போது உனக்கு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன உனக்கு வேணும்? பால் இருக்குது, முட்டை இருக்குது, காய்கறி இந்த இருக்குது. நானே நெய்தல், குறிஞ்சி, மருதம், நெய் அங்காடின்னு நானே வச்சுட்டு, முல்லை அங்காடினா பால் சார்ந்த பொருள், ஆடு மாடு. அது மருதம் அங்காடினா உங்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறி, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய் எல்லாம். அப்போ குறிஞ்சி அங்காடினா தேன், கிழங்கு எல்லாம் அங்கே வந்துடுது. நெய்தல் அங்காடினா மீன், கடல் சார்ந்த உணவெல்லாம் நானே வைப்பேன். நோ ஊபர், ஓலா, ஸ்டாப் இட், நானே வைப்பேன். நோ இந்த என்னது இந்த சுமோட்டோ, ஸ்விக்கி அவெல்லாம் அங்கிட்டு போப்பா அப்படின்ட்டு நாங்களே அதே மோட்டர் பைக்கு அதே இதை நாங்கள் செஞ்சிருவோம். ஏன்னா என் பிள்ளைக்கு அரசு பணி, 8 மணி நேரம் ஓட்டி நீ போடாடே, மோட்டர் பைக்கு இந்தாடா, பாதுகாப்பாக வேலை செய்யிடான்னு. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன் பாருங்க, எப்படி செய்வேன் பாருங்க. இப்போ என்னோட மருதம் அங்காடி, இப்போ காய்கறி, என் பிள்ளை படித்த பிள்ளைகள்லாம் சீருடையோட வேலை செய்கிறான், அரசு பணி, கண்காணிப்பு கேமரா, சிசிடிவி இருக்குது,
அம்மா ஒருத்தர் அழைப்புக்கு வராங்க. அம்மா பாருங்கம்மா, இந்த காய்கறிம்மா, இதில் எவ்வளோ போடம்மா? அப்போ அரை கிலோ. அம்மா பாருங்க, ஏம்மா பாருங்க, எல்லாம் முகவரியை சொல்லுங்கம்மா. வீட்டில் வண்டி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுவான். ஆனாலும் நீங்களும் மக்களுக்கு ஒரு உதவி போடுவோம். நீங்களும் வந்து மாடியில் இருந்துட்டு கீழே இறங்கி வராமல் கைத்தை கட்டி கீழே நின்று ஏற்றிக்கிட்டு வேறு பெரிய குண்டாயிட்ட அப்புறம் உடம்பை குறைக்கணும், அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. குப்பையெல்லாம் முதல்ல சட்டம் போடுவேன். பாலித்தீன் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிடுவேன், தடை பண்ணிடுவேன். 1 மாதம் அவகாசம் கொடுப்பேன். மாற்றுக்கு நீங்கள் வந்துடணும். இதுவரை இருந்ததை மறுசுழற்சி பண்ணி செய்வேன். ஆனாலும் என்னால் பள்ளிக்கரணை ஏர்னியை மூடியதை சரி செய்ய முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பூமியில் மானுடர்களுக்கு செய்த பெருந்துரோகத்தை ஐயா கருணாநிதியும் ஜெயலலிதாவும் செய்து விட்டார்கள். அதை மன்னிச்சிருவோம், இருக்கிறத பாதுகாத்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், தடை பண்ணிடுறோம். மாற்றுக்கு நீங்கள் வந்துடுறீங்க, பை எல்லாத்துக்கும் வந்துடும். தவிர்க்க முடியாத ரத்த பொட்டலத்துக்கும் ஊசி போடுற சிரிஞ்சுக்கும் இந்த பிளாஸ்டிக்கை வச்சுக்கிறோம். அதை மறுசுழற்சி பண்ணிக்கிறோம். இப்போ எல்லார் வீட்டுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு வந்துடும், குப்பை கூட இருக்கும். குப்பை கூடையில் நீங்கள் போட்டுறோம், நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். நீ மேலே இருந்து போட்டின்னா இங்கே கண்காணிப்புக்கு, நீ வீட்டுக்குள்ளே உன்னுடைய வரவேற்பாரில் வீட்டுக்கு உள்ளே நான் வரமாட்டேன். வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா நான் தான் பெரிய பிக் பாஸ், வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். நீ கையை பிடிச்ச, பொண்ணுகளை டீஸ் பண்ண, தாலி அறுத்த, தலையறுத்துருவேன், பார்த்துக்கணும். தெருவில் நீ நடமாட முடியாது, கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். அங்கே சிசிடிவி வேலை செய்யலைன்னா அவன் வேலை செய்ய முடியாது. விளங்குதா? பார்த்துக்கிட்டே இருப்போம். எல்லா இடங்கள்லையும் கண்காணிப்பு கருவி இருக்கும். அப்போ என்ன செய்வேன், குப்பையை போட்டின்னு வச்சுக்க, டங்குன்னு கீழே போட்டின்னா ஒரு மன்னிப்பு கொடுப்பேன். எச்சரிப்பார் அரசு அதிகாரி வந்து. 2 தடவை போட்டி மறுத்தோன்னா கடைசி வரை உன் வீட்டுக்கு மின் இணைப்பு தர மாட்டேன். இந்த மாதிரி இந்த ஆணவ படுகொலை பண்ணுறவன், இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் பெறுறவன், இவர் ஊழல் வாங்கிட்டார், லஞ்சம் பெற்றுட்டார்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன். அவர் சான்றிதழ், அதுவரை அவர் படித்த சான்றிதழ் மதிப்பு இழந்துடும், செல்லாது. நீ என்ன படித்தேன்னு சொல்ல முடியாது. நீ எம்ஏ படித்தா, நீ என்ன சர்டிஃபிகேட்டே இல்லையே, தூக்கி தூர போட்டு விட்ருவேன். நீ ஒன்றுமே செய்ய முடியாது. நான் செய்கிறது உனக்கு கொடுங்கோன்மை இல்லை, சர்வாதிகாரம், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இது தாயின் பேரன்பு. ஒரு நாட்டை செதுக்குவதற்கு, சீர்திருத்துவதற்கு இதை விட்டால் வழி இல்லை. என் தலைவனை எனக்கு கற்பித்தது. இந்த மானுட சமூகம் மரணம் ஒன்றுக்கு தான் பயப்படுங்கிறாப்புல, அது ஒன்றுக்கு தான் பயப்படும், வேற எதுக்குமே பயப்பட மாட்டான். தொலைச்சு போடுவான் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒழுங்காக நடப்பான். சிங்கப்பூரில் போய் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போ அப்படின்னா 60 கிலோமீட்டர் வேகத்தில் நீ கொஞ்சம் வேகம் எடுத்துன்னு வச்சுக்க, இங்கே ஒரு வளைவு போட்டிருப்பான், கண்காணிப்பு கருவி வச்சுருப்பான், உன் வண்டியில் ஒரு வங்கி வச்சுருக்கணும், காசு போட்டிருக்கணும். ஒரு தவறை பண்ணினா டக்குன்னு அந்த காசு தண்டத்தை எடுத்துரும், பெனால்ட்டியை எடுத்துரும். 12 தவறுகளை அது பொறுக்குது. அதுக்கப்புறம் உரிமத்தை நீக்கிடுது, ரத்து பண்ணிடுது. நான் 6 தவறுகளை பொறுக்கிறேன். அதுக்கு மேலே என்ன, நீ வாழ்நாள் முழுக்க வண்டி ஓட்ட முடியாது. எப்படி செதுக்குறேன்னு பட்டுப்பாரு. இந்த கனவுக்குள்ள, இந்த மண்டைக்குள்ள உலகத்தின் தலை சிறந்த நாடு இருக்குது. இது என் கனவு இல்லை, என் முன்னவன் கனவு. 500 ஆண்டுகளுக்கு மேலாக என் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. என் உயிர் தலைவன் பிரபாகரன் சுமந்த கனவு. அவன் அந்த நிலத்தில் என்ன செய்ய நினைச்சானோ அவன் மகன் இந்த நிலத்தில் அதை நிறைவேற்று. 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்று என் கணவன் இந்த புனித கனவை கொண்டிருந்தானோ அந்த கனவை இந்த நிலத்தில் நிகழ்த்துவேன். நீ பார்ப்ப, என்னடா இது இவ்வளவு வேலை செஞ்சிருக்க முடியுமாடா, அந்த திருட்டு பயிலுக்கு செய்யவே இல்லைன்னு அவன் தெருவில் வரும்போது நீயே விரட்டி விரட்டி அடிப்பேன். ஏண்டா அயோக்கிய பயல்களா, இப்படி ரோடு போட்டுருக்கானடா, இப்படி பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சிருக்கானடா, இப்படி நீ பள்ளிக்கூடத்துக்கு பசுஞ்சோலை பள்ளி காட்டுவேன் பாரு, பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு. என் பள்ளிக்கூடத்தை பார்த்தின்னு வச்சுக்க, பள்ளிக்கூடத்துக்கு ஏன் ஐயா விடுமுறை விட்டாருன்னு கேட்குற அளவுக்கு என் பிள்ளைகளுக்கு வச்சிருப்பேன். வாசல்ல உணவை வச்சிருப்பேன். எப்படி வச்சிருப்பேன், பால். ஏன், நான் பண்ணை வச்சிருப்பேன். 1/2 லிட்டர் பால் என் பிள்ளை குடிக்கணும். சைவம் சாப்பிடாத கேரட்டு எல்லாம் வச்சிருப்பேன். அது முட்டை சாப்பிடுமா, முட்டை வச்சிருப்பேன். இந்த உப்புமா கம்பெனி உப்புமா கிண்டி போடுறவன் இல்லை, காலையில் சாப்பிட்டு நீ போயா, அங்கேயே உடற்பயிற்சி கூட வச்சிருப்பேன், அங்கேயே நூலகம் வச்சிருப்பேன். உடல் வளம் அறிவு வளம் ரெண்டையும் செதுக்கி உலகத்தின் தலை சிறந்த தமிழ் பிள்ளைகள். தமிழன்னா அவன் சொல்லணும், சரியா இருப்பான்டா, உண்மையா இருப்பான்டா, நேர்மையா இருப்பான்டா, ஒழுக்கமா இருப்பான்டான்னு வளர்த்து வருவேன். ஏன், தமிழன் அறம் சார்ந்த ஆட்சி, அறம் சார்ந்த மானம், அறம் வீரம் 3 உயிர் என்று வாழ்ந்த இனத்தின் மக்கள் நாங்கள் என்று காட்டுவேன். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது வழியாம், அன்பை அவரது வழியாம்னு நம்முடைய பாவலன் நாமக்கல் கவிஞர் தாத்தா ராமன். அது மாதிரி நம்முடைய தலைவன் கண்ட கனவை நம்ம நிறைவேற்றோம். சும்மா இந்த மாதிரி இந்த அவருக்கு வேலை இல்லை, இவருக்கு இது இல்லை, ஒரு சட்டம் போடும்.
எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. இவனுக்கு என்னென்னா ஆடு மாடு வளர்க்கிறது அசிங்கம், ஆனால் கறி திங்கிறது பெருமை, பால் குடிக்கிறது பெருமை. இது ஒரு நோய் தான். உன்னை ஒரு குற்றப்படுத்தி உன்னை வெளியேற்றினான் திராவிடன். எல்லாரும் படிங்கிறான், படிச்சிட்டோம். வேலை எங்கடா கொடுத்த? வேலை எங்க கொடுத்த? சாராய கடையில். சாராய கடையில் டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவனுடைய கல்வி தரத்தை போய் கேளு. எம்எஸ்சி, எம்பிஏ, எம்எல் எல்லாம் எம்பிஏ எம்சி எல்லாம் படித்தவன் உட்காந்து ஊற்றி கொடுத்துருக்கான்ல அவனை பிப்பார். ஆனால் நான் வேளாண்மை செய்வதை அரசு ஐயோ ஆடு மாடு மேய்ப்பா ஐயோ பேசிட்டு இருப்பான். பைத்தியக்காரன் நாயே, ஒரு ஆட்டுக்குட்டி 25,000 1 லட்சத்துக்கு விற்கிறா ஒரு ஆட்டுக்கிடா. என்னை விற்றா வாங்குவியாடா பரதேசி? ஒரு ஆட்டு கிடாய் சிரிக்காத 1.5 லட்சம். 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம்டா பைத்தியக்காரப்பில். ஒரு ஆட்டை 1 கிலோ கறி 1000 ரூபா வந்துச்சு. 10 லட்சம் கோடி கடனை வாங்கினீங்களே, ஒரு நலத்திட்டம் சொல்கிறேன். தரமான கல்வியை கொடுத்துட்டேன், உலகத்தின் தலை சிறந்த மருத்துவத்தை கொடுத்துட்டேன், அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன், தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்துட்டேன், தூய குடிநீரை என் மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டேன். எதையாவது ஒன்று சொல்லு பார்ப்போம். மின்துறையில் 1,80,000 கோடி கடன், போக்குவரத்தில் 1,00,000 கோடி கடன். என்னடா பேருந்து ஓடுது? ஓடிக்கிட்டு இருக்கும்போது சக்கரம் கலந்து தனியாக ஓடுது. சொல்லு. வைத்து திருட்டு பைலட்ட நாட்டை கொடுத்துட்டு அவன் தான் சொல்றானே திராவிடம்னா திருடர்கள் கூடி இருக்கும் இடம் திராவிடம். புது மொழிபெயர்ப்பு. இது திராவிட முன்னேற்றம், திருடர்கள் முன்னேற்றம். அதுன்னு அனைத்து இந்திய திருடர்கள். அது பெருசு, இன்னும் கொஞ்சம் பெருசு, டெவலப் ஆகுது பரிணாமத்தில். அதனால எந்த கவலையும் உங்களுக்கு கூடாது. யாரையும் நம்பிட்டீங்க, ஒரே ஒரு முறை உங்கள் சொந்த மகனை நம்புங்க. ஓட்டு வீணாயிரும் சொல்லி எவனுக்கு அதை போட்டு நாட்டை வீணாக்காதீங்க. ஒரே ஒரு தடவை ரொம்ப நாளாக கத்தி கிடக்கிறேன், இந்த பயலுக்கு தான் ஒரு கை சோற போடுவோமேன்னு ஒரு ஓட்டை போட்டு விடு. ஓட்டை விடு, பார்த்துக்கிடுவான். எவன் வேணாலும் இந்த நாட்டில் தோக்கலாம்டா. விவசாயி தோற்றான்னு செய்தி வரக்கூடாது. விவசாயி தோற்றான்னு வரக்கூடாது. போடு, நீ ஒரு தடவை போட்டு பாரு. ஆண்டவர் மேலே பாரத்தை போடு, எனக்கு ஓட்டை போடு. சரிதானே? ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு, ஆண்டவரே இவன் எது செஞ்சாலும் பொறுப்பு நீரே ஏற்றுக்கொள், இந்த பாவியை மன்னித்து விடு, இவனுக்கு ஒரு ஓட்டை போடுற, உன்னை மேலே பாரத்தை போட்டுன்னு போடு. நான் நல்லது செய்யலைன்னா என்னை நடு ரோட்டில் வச்சு போடு.